எழுந்தருள் புதிய விரைந்து தருணம் மாமணி மன்றிலே ஞான சுந்தர வடிவ ஜோதியாய் விளங்கும் சுத்த சன்மார்க்க சர்க்குருவே தந்தருள் புரிக பரமெல்லாம் வல்ல தனியருள் ஜோதியை எனது சிந்தையில் உணர்ப்பித்து என்னுடன் கலந்தே செய்து தருளுக செய்வகையே. உங்கள் அனைவருக்கும் வந்தனம். நேற்றைய தினம் பேசியதில் ஜீவகாருண்யங்கிற ஒரு தலைப்பு, அது நம்முடைய மனதிலே இரக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணம்தான். அது ஒரு தலைப்பில் பல செய்திகளை அள்ளி போட்டிருக்கிறேன். இன்றைய தினம் நாம் எப்படி வாழ்கிறோம், எப்படி வாழ வேண்டும், அருளாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். ஒரு மனிதனை நல்லவனாக ஆக்குவதும் கெட்டவனாக ஆக்குவதும் மனம்தான். அதுதான் சொன்னார்கள், மனவது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாங்க. மனம் செம்மையாகணும். ஒரு மனிதனை மகாபாரதத்துல தருமனையும் துரியோனையும் கூப்பிடுற, ஒரே தேர்ல ஏற்றார ரெண்டு பேரையும் மக்களை பார்த்துட்டோன்னு அனுப்புறாரு. தருமனும் துரியோனும் ஒரே தேர்ல போறாங்க. அந்த ஒரே மக்களை பார்க்கறாங்க. பார்த்து வந்த பிறகு பீஷ்மர் கேட்கிறார், துரியோதனை கேட்கிறார், என்னப்பா பார்த்தா மக்கள் எப்படி இருக்காங்க? துரியோதனன் சொல்றாரு, என்ன போய் கெட்டவன்னு சொல்றாங்களே, இந்த லோகத்துல என்னோட எல்லாருமே மோசமானவங்க தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னார். தர்மரை கேட்டார், நீ என்னப்பா அப்படி பார்த்தேன்னு கேட்டார். என்ன நல்லவன்னு சொல்றீங்களே, என்னோட நல்லவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, எல்லாரும் நல்லவங்களா இருக்காங்கன்னு அவர் சொன்னார். அதாவது ரெண்டு பேரும் ஒரே தேர்வு தான் போனாங்க, ஒரே மக்களை தான் பார்த்தாங்க. பார்த்த கண்ணோட்டம் தான் வேற. நாம் எப்படிதான் அப்படித்தான் மற்றவங்களை பார்க்க முடியும். அதே போல இன்னொரு பரிசு வைக்கிறார். தர்மராஜாவுக்கும் துரியோதன மகாராஜாவுக்கும் ஒரு டம்ளர் பால் கொடுத்தார். யாருக்கும் தெரியாம சாப்பிடுங்கன்னு கொடுத்தார். ஒரு ரெண்டு பேர் போனாங்க. துரியோதன பால் குடிச்சிட்டு வந்துட்டாரு. தர்மர் பால் குடிக்காம கொண்டு வந்தார். தர்மரை கேட்டார், நீ ஏன்பா பால் குடிக்கலன்னு கேட்டார். யாருக்கும் தெரியாம சாப்பிட சொன்னீங்களே, இந்த கண்ணை பார்த்துட்டே இருக்கிறானே, அவன் தெரியாம எப்படி சாப்பிட முடியும் சொல்லி சாப்பிடாம கொண்டு வந்தார். அதாவது துரியோதனுக்கு கண்ணை பார்க்கறாங்கிற நினைப்பு இல்லை. ஆனா தர்மருக்கு நம்மளை கண்ணை பார்த்துட்டே இருக்கிறாங்க நினைப்பு இருந்தது. பக்தியினால ஆண்டா நம்மளை பார்த்துட்டே இருக்கிறாங்கிற எண்ணம் யாருக்கு இருக்கோ அவன் ஆண்டவன் சன்னதியிலே இருக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த குறையும் வராது. இவ்வளவு மக்களை எதை போறது மனம்தான். மனம் எப்படி இருக்கணும்னு பெரியவங்க எழுதி வச்சிருக்காங்க, நிறைய எழுதி வச்சிருக்காங்க. சினிமா பார்க்குறோம், அது வந்து எரியிற ஸ்கின் வரும், ஆனால் ஸ்கின் எரியாது. மழை பெய்யுற ஸ்கின் வரும், ஸ்கின் நனையாது. மனம் அது போல வாழ்க்கை வரக்கூடிய இன்பத்தன்மைகள் எதுவாக இருந்தாலும் மனம் பாதிக்கப்படாமல் ஆண்ட நினைப்பாக இருக்குமே, ஆனால் நம்ம வாழ்க்கை பாதிக்கப்படாது. அதான் இப்போ நிறைய சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வள்ளலாருக்கு என்ன விசேஷம் சொன்னா, இந்த இடத்துல வள்ளலாருக்கு நிறைய தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இங்கே பாரதம் ராமாயணம் எல்லாம் நிறைய நடந்திருக்கும். அது இன்ட்ரெஸ்டிங், அவருக்கு கேட்கறது ரொம்ப நல்லா இருக்கும். மகாபாரதத்தில் விராட படம் ரொம்ப அருமையாக இருக்கும். அது மாதிரிலாம் அவர் கேட்டுக்குவோம். இங்கே வள்ளலாருங்கிறது ஒரு புது சப்ஜெக்ட் இந்த இடத்துல. ஆனால் அது நிறைய பலன் உண்டு, அது தெரிஞ்சவங்க கவனிக்கலாம். அதாவது இதுவரையில அந்த அருளாளர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க, யாரா இருந்தாலும் ஒரு நாளைக்கு இறந்து போகணும்னு சொல்லியிருக்கிறாங்க. மனுஷன்ல நாம் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், பார்த்துட்டு இருக்கிறோம், உண்மை. ஆனா ஒரே ஒருத்தர் வள்ளலார் மாத்திரம்
மனுஷ தேகம் ஆண்டா கொடுத்துருக்கிறானே, உயர்ந்த தேகம் இது, தேகம் எடுத்து மரணம் அடைய வேண்டாம், ஜெயிக்க முடியும்னு சொல்றார். ஜெயிக்க முடியுங்கிற அந்த வழிதான் இன்னைக்கு நம்ம பேச போறது மெயின் சப்ஜெக்ட். என்னென்ன நாம் எப்படி வாழ்ந்தால் ஜெயிக்க முடியும், உயிர் மேல் ஆசை இருந்தால் நம்ம நீண்ட காலம் வாழ முடியும்னு சொன்னா அதுக்கு வழிவரைதான் இன்னைக்கு நான் பேச போறேன். இன்னைக்கு முடியும். நிறைய வியாதியெல்லாம் வருது இல்லைங்களா? காரணம் என்னன்னா, மனசு ஜெயிக்க முடியுமா, இந்த உடம்புக்கு இருக்குமா அப்படின்னு ஐயப்பாடு ஏற்படலாம். பல்லாளர் நிறைய பாடல் 6000 பாட்டு எழுதுறாங்க. பாடல்கள்ல 4 பகுதியா பிரிக்கலாம். ஒரு பகுதி நம்முடைய குறையில ஆண்டவன்ட்ட சொல்றது, இன்னொரு பகுதி ஆண்டவனுடைய பெருமையை சொல்றது, இன்னொரு பகுதி நமக்கு அறிவுரைகள், இன்னொரு பகுதி அவருடைய அனுபவங்கள். இந்த 4 விதமா பிரிச்சு பார்த்தோம்னா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? அவருடைய அறிவுரைகளை பார்க்க போறோம். நாளை அவருடைய அனுபவங்கள் நாளை பார்க்க போறோம். நிறைய பாடல் எழுதினாங்க. ஏன் எழுதினாங்க தெரியும்? எல்லாரும் பாடல் எழுதினாங்க. இது வரைக்கும் ராமாயணம், பாரதம், தேவாரம், திருவாசகம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆனால் ஏன் எழுதினார்கள்? அது எல்லாத்தையும் நம்மளோட கருணையினால மக்கள்லாம் திருந்தணுங்கிறதுக்காக உள்ள எழுதினார்கள். ஓகே, இறக்கத்தில் எழுதினாங்க. நம்ம ஏதாவது தெரிஞ்சிருக்கிறோமா, அதில் படித்து தெரிஞ்சணுமா அப்படின்னா கிடையாது. என்ன ராமாயணம் கேட்குறோம், என்ன மேட்ச் கேட்குறோம், எப்போதும் நடந்த வரலாறு சொல்றாங்க, அப்பா நடந்ததுன்னு கேட்குறமே தவிர அதுக்கு நம்மளுக்கு தொடர்பு வச்சு சிந்திக்கிறதே இல்லை. மகாபாரதம் கூட வரலாறு சொல்றாங்க, சொன்ன பிறகு நம்ம என்ன நினைக்கிறோம், அப்ப நடந்துதான் நினைக்கிறோமே தவிர அதுக்கு நம்ம என்ன தொடர்புன்னு நம்ம பார்க்கறது இல்லை. அப்படி பார்த்தோம்னா நிறைய விளக்கங்கள் வருங்க. இந்த மன்னருக்கு பாருங்க, மனசு குரங்கு ஒப்பிட்டுக்கிறாங்க, குரங்கு தான் மனசு சொல்லியிருக்கேன். அதான் எல்லா கோயில்லையும் பார்த்தீங்கன்னா தூண்ல குரங்கு தூண் தாங்குற மாதிரி போட்டிருக்கோம். இந்த உடம்பை தாங்கிறது மனம் தான் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இந்த மனருக்கு பார்த்தீங்கன்னா 2 மனம் இருக்கு நமக்கு, ஒன்று நல்ல மனம், ஒன்று கெட்ட மனம். இதுல ராமாயணத்துல வாலி வதம்னு ஒரு பகுதி வருது. வாலி வதம் தான் நம்ம படிக்கிறோம், படிச்சிருக்கோம், கேட்கிறோம். நம்ம என்ன தெரிஞ்சுட்டோம் அதுல இருந்து? வாலி அண்ணன், சுக்கிரன் தம்பி. வாலி என்ன செஞ்சிருக்கிறான், தம்முடைய மனைவியிலிருந்து நான் எல்லாத்தையும் பிடிச்சிருக்கான். சுக்கிரன் அனாதையா தனியா இருக்கிறான். ராமனை தொலைச்சாடுறான். ராமன் வந்த பிறகு சுக்கிரன் நான் அவனுக்கு ராமனை வணங்கி நான் ஆதரிக்கணும்னு சொல்றான், சரணாதி அடைகிறான். ராமன் ஒத்தாதவன் முடிவு பண்றார். பண்ண போது சுக்கிரன் என்ன செய்யறான், ராமனுக்கு பரிசு வைக்கிறான். வாலியை சொல்லாம ஜெயிக்க முடியாது, யாரால, ஒரே கதையில. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான். நான் என்ன சொல்றாருன்னா, இந்த கதை ஒரு பகுதியை தெரிஞ்சுட்டு நமக்கு என்ன பாடம் அதுல இருந்து தான் முடிக்க போறது. இந்த கதை நிறைய தெரியும். அதாவது ஒரே பானத்தால 7 மரத்தை யார் குறைக்க முடியுமோ அவனால தான் வாலியை சமாதானம் பண்ண முடியும் அப்படிங்கிறான். ராமர் அதே போல ஒரே பானத்தை 7 மரத்தை குறைச்சி காமிக்கிறார். அப்படியானா சரி. அப்புறம் சண்டை போட போற போது சொல்றார், சுக்கிரன் போய் சண்டை போடு, நான் வஸ்தாது பண்ண அப்படிங்கிறேன். வாலியை சண்டைக்கு அடிச்சு வாலியை சண்டை போடுறாங்க. வாலி அடி அடிச்சு அனுப்பிடுறான். நான் அடி வாங்கிட்டு ராமன் கேட்கிறேன், என்னை காப்பாத்துறேன்னு சொன்னியே, இந்த மாதிரி கைவிட்டியே, இப்படி அடி வாங்கி வந்துக்கிறேன் அப்படிங்கிறான். ராமன் சொல்றாரு, 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறீங்க, யார் வாலி யார் சொன்னி எனக்கு தெரியல, அதான் நான் பேசாம வந்துட்டேன், நான் ஒரு மாலையை கொடுக்குறேன், மாலையை போட்டு போய் சண்டை போட்டு தெரியும் அப்படிங்கிறேன். மாலை போட்டு சண்டை போடும்பொழுது வாலியை பின்னாடி மறைவா இருந்து ராமர் தாக்குறார். வாலி இறக்கும் போது என்ன சொல்றான், ராமா உனக்கு எனக்கு பகை இல்லை, என்ன நீ எதுக்காக அடிக்கிற, நீ வந்த பண்ணின, நீ சூரிய வம்சம் பிறந்திருந்தா கூட நீ மறைஞ்சது தாக்கின இல்லையா, எனக்கு அழகு இல்லை கோழனி, உன் வாழ்க்கையில களங்கம் ஏற்பட்டு போச்சு. அந்த சந்திரன்ல எப்படி களங்கம் இருக்கும், அவளை நீ சூரிய வம்சமா இருந்தா கூட அவங்க களங்கத்தை நிரூபிக்கிறது. இனி ஒரு பேர் ராமச்சந்திரன் வழங்கத்தான் வாலி சொன்னான். அது பேர் வச்சு பேர் ராமன் தான் முதல்ல 2 பேர், ராமச்சந்திரன் அவன் தான் சொல்றான் களங்கத்துக்காக. இப்படி அந்த வரலாறு அப்படி வருது. நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் சொன்னா, குரங்குற மனம் சொன்ன இல்லையா, சுக்கிரன் நல்ல மனம்,
வாலி கட்டமனம். இந்த கட்டமனத்துக்கு சம்மானம் பண்ண போற போது வாலி என்ன செய்வான், எதிரிலுடைய பலத்துல பாதி அவன் எடுத்துக்குவான்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கெட்டவனை சம்மானம் பண்ணோம்னா ஒரே பணத்தால யாரால 7 மரத்தை தொலைக்க முடியுமோ அவன் தான் சம்மானம் பண்ண முடியும்னு சொன்னான் இல்லையா? என்ன அர்த்தம்? திருப்பதி வெங்கடேச பெருமாளுக்கு என்ன பாருங்க, 7 மலையான்னு பேர். அவர் தண்ணி நான் போக போகும்போது 7 மலையை தாண்டி போய் தான் அதை வணங்க முடியும். அவர் 7 மலையான்னு சொல்றோம். ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதத்தில் 7 மதில் சுவர் வச்சிருக்கிறாங்க. கல்லற வடல ஞானத்தில் 7 தர போட்டு வச்சிருக்கிறார். 7 மலை என்ன அர்த்தம்? அது சாதாரண மலையா இல்லை. அதாவது ஆண்டவனுக்கு நமக்கு இடையில 7 மலை இருக்கு. அதாவது காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், பறை. இந்த 7ம் மலையா நம்ம கிட்ட இருக்கு. இந்த 7 நாம கடந்தா அவனை தரிசிக்கலாம். நாம என்ன செய்யறோம், அவனை 7 மலையாங்கிறோம். அவன் 7 மலையா, நம்ம தான் 7 மலையா, அவன் இல்லை. அவன்கிட்ட இதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவன் பரம்பொருள், அவன்கிட்ட ஒன்றும் இல்லை. 7 மலை நம்ம கிட்ட இருக்கு. 7 மலையை தாண்டினா அவனை தரிசிக்கலாம். அப்படிதான் பெரிய வச்சிருக்காங்க. அதே ஸ்ரீரங்கத்தில் என்ன பண்ணிருக்காங்க, 7 காம்பவுண்ட் சுவர் வச்சிருக்காங்க, மதில் சுவர். 7 மதுரை தாண்டினா அவனை தரிசிக்கலாம். என்ன பண்ணாங்க, அதெல்லாம் விலங்கலை அவங்களுக்கு தான் ஞானத்தில் அமைச்சு 7 தரையை போட்டு சரின்னா அவனை தரிசிக்கலாம் வளர வச்சாருங்க. இந்த 7 நீ தரிசிக்கலாம் இல்லையா? ராமன் பழிச்சு 7 தரை பழிச்சுட்டான். நல்லா சண்டை போட போறாங்க. இப்ப நல்லவன் சண்டை போடும் போது ஏன் ராமன் முதல்ல காப்பாத்துறேன்னு சொன்னா, நமக்குள்ள நல்ல மனம் 2 நமக்குள்ளே இருக்கு. எண்ணத்தை கொடுக்குது. எது நல்ல மனம் எதுக்கு நமக்கு அடையாளம் புரியல. நமக்கு கோயிலுக்கு போகலாமா நினைக்கிற போது இப்படிதான் நடக்குது போறாங்க, விளம்பரம் எல்லாம் நடக்குது. இங்க வீட்டுல இருந்து கிளம்புறோம், போகலாமான்னு சொல்லுது. ஒரு மனம் என்ன சொல்லுது, என்ன பெருசா பேசிட போறாங்க, நாம இங்கே படிச்சுக்கலாம், ஒன்றும் போக வேண்டாம் அப்படின்னு தடுக்குது. ஒரு மனம் தடுக்குது. ஒரு மனம் என்ன சொல்லுது, என்னதான் பார்த்துட்டு வரலாமே, இங்க என்ன பண்ண போறோம்னு சொல்லி ஒரு மனம் சொல்லுது. எந்த மனம் சொல்றது சரி நமக்கு அடையாளம் தெரியல. அதுக்காகத்தான் வாலி சண்டைப்பட அடையாளம் தெரியலன்னு ராமன் சொன்னார். அப்ப என்ன ராமன் என்ன பண்ணார், மாலையை கொடுத்தார். அதாவது ஆண்டானே மாலை யார் அணியிறாங்களோ, அதாவது கோயிலுக்கு போகணும்னு சொல்லுது பாருங்க, அதுதான் நல்லா அடையாளம் காட்டுறதுக்காக ஆயிரத்துக்கு போகணும் வணங்கணும்னு சொல்லுது பாருங்க, அதான் நல்ல மனம் அடையாளம் காட்டுறதுக்காக தான் மாலையை போட்டாராம். இப்போ மறைவாண்டி ஏன் கொள்ளணும்னு சொன்னா நிறைய காரணம் சொல்றாங்க அதுக்கு. இப்போ கட்ட மரம் இருக்குங்க, அதாவது ஒரு சிகரெட் பிடிக்கிறோம், அந்த பழக்கத்தை விடணும். எப்படி விட முடியும்? நேராக போய் சிகரெட் பிடிக்கக்கூடாது எப்படி செஞ்சோம்னா இன்னைக்கு மாத்திரம் ஒன்று விட்டுவிடலான்னு சொல்லி ஒன்று பிடிப்போம். பிடிக்கிறதும் அதே மாதிரி தான். இப்படி விட்டுணும் சொல்லியிருந்தோம்னா நாளைக்கு விட்டுறேன்ப்பா, நாளைக்கு வராது. தீய பழக்கத்தை நேரடியாக எதிர்க்கக்கூடாது. என்ன செய்யணும், சிகரெட் பிடிக்கிறவங்க இங்கே உட்காரணும். இந்த மண்டபத்தில் உட்காந்தா பிடிக்க முடியுமா? உட்காருங்க, பழக்கம் போயிடும். பிடிக்கிறவங்க இங்கே உட்காருங்க, இந்த பழக்கம் போயிடும். தீய பழக்கத்தை நேரடியாக தாக்காம மறைஞ்சுதான் தாக்கணுங்கிற தத்துவத்தை தான் நமக்கு வாலிவா தான் நமக்கு விளக்கம் கொடுக்குது. தீய மனம் நம்மகிட்ட இருக்கு, தீய பழக்கம் நம்மகிட்ட இருக்கு, தீய எண்ணங்கள் நம்மகிட்ட இருக்கு. இந்த தீய எண்ணங்களை ஒழிக்கணும்னு சொன்னா நம்ம ஆண்டவருடைய சன்னதிக்கு வரணும். இங்க மாதிரி நல்ல வார்த்தைகளை கேட்கணும், மனதை ஆழ பதியணும். அப்பதான் தீய பழக்கம் நம்ம விட்டு போகும். போனதான் நம்மளால வாழ முடியும். இதுதான் பெரியவங்க என்ன பண்ணிருக்காங்க, இதெல்லாம் ஏற்படுத்தாங்க பெரியவங்க. இப்பெல்லாம் ஒரு பாட்டு சொல்றாங்க, நிறைய பாட்டுல இந்த ஜீவனை பேசுன பார்த்தீங்களா, அந்த இறக்கம் சொல்லும் என்ன சொல்றாங்க, ஒருத்தன் பசியோட வரான் பாருங்க, அவன் பசியை நம்ம எந்த அளவுக்கு அவன் துன்பப்பட்டிருப்பான், பசியனால அவன் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான் அப்படி ஒரு ரியலைஸ் பண்ணி மன இறக்கத்தோட பசியாத்திரம் செய்யணும், சாப்பாடு போடணும். அப்படி செய்யணும். அதுக்காக தான் பெரியவங்க என்ன பண்ணாங்க, விரதம் வச்சாங்க பாருங்க. அமாவாசை விரதம், சுத்தி விரதம், பௌர்ணமி விரதம், சஷ்டி விரதம், விரதம் வச்சாங்க இல்லையா? விரதம் இருக்கிற அன்னைக்கு நம்ம சாப்பிடக்கூடாது. சாப்பிடாம இருந்தாதான் பசிதான் நமக்கு தெரியும். பசிதான் நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம அடுத்த பசிக்கு சாப்பாடு போடுவோம். நம்ம விரதம் இருந்தா புண்ணியம் சொன்னா பாருங்க, இருந்தா புண்ணியம் இல்லை. விரதம் இருந்து பசிதான் நம்ம புரிஞ்சு வாசல் அம்மா பசின்னு சொல்றான் பாருங்க, அவன் என்ன வேலை ரியலைஸ் பண்ணி
அவனுக்கு அன்னதானம் பண்ணுற பாருங்க, அப்பதான் புண்ணியம் வரும். புண்ணியம் வர்றதுக்காக தான் நம்மளை விரதம் இருக்கு நான் பெரியவங்க. பட்னியா இருந்தால் ஆனவங்க லாபம் கிடையாது. லட்சக்கணக்கான மக்கள் சோர்லாம் பட்டியா சொத்து போறான். ஆனா இல்லை, விரதங்கிறது எல்லாம் இருந்தும் கூட அதனால சாப்பாடாக எல்லாம் இருந்தோம்னா ரெண்டு பலன் உண்டு. ஒன்று, இந்த புண்ணியம் பண்றது எண்ணம் வரும். ரெண்டாவது, நம்ம உடம்புல கொலஸ்ட்ரால் அதிக சேர்ந்து கொழுப்பு அது கரையும். விரதம் தான் கரையும். அதனால விரதம் இருக்கணும். அதனால தான் இருக்கணும்னு சொல்லி பெரிய எப்படி இருக்கிறாங்க. அதனால தான் உண்டி சொல்ல பாருங்க, கோயில் உண்டி வச்ச கூட தர்மத்துக்காக தான். இந்த அன்னதானம் பண்ணும்பொழுது எவன் ஒருத்தன் அவன் பசி தன் பசியா நினைக்கிறானோ அவன் யோகி ஆறான். யோகம்னா என்ன அர்த்தம்னா ஒன்றுபடுதல்னு அர்த்தம். அவன் துன்பத்தை இவன் என்ன பண்ணும்போது யோகி ஆயிட்டான். அவன் சந்தோஷப்பட சாப்பாடு போட்டு சாப்பிடாம பாருங்க, சந்தோஷம் பார்க்குறோம் இவன் ஞானி ஆயிட்டானா. சாப்பாடு போட்டவன் கடவுளே ஆயிட்டான் அப்படிங்கிற உடல. இந்த அன்னதானம் பண்ணுறதுனால அதாவது யாருக்குன்னா அதுவே அன்னதானங்கிறது ஆதாரத்தை ஏழைக்கு பண்ணணும். சாப்பாடு அவனுக்கு அந்த ஏழைக்கு பண்ணணும். அப்பதான் உண்மையான புண்ணியம் கிடைக்கும். அதான் இப்போ வல்லாராஜ் சொல்லும்போது ஜீவானி சொல்லி இன்னும் என்ன சொல்றாரு, ஜீவானி எந்த அளவுக்கு போகணும்னு சொன்னா, ரெண்டு பேர் நடந்து போறாங்களாம். ஒருத்தர் கால் பட்டு மண்ணாங்கட்டி உடஞ்சி போச்சான். பார்த்து மற்றவங்க மயங்கிட்டாரான். என்னென்ன மண்ணாங்கட்டி உடஞ்சி போச்சு, இறக்கம் வரணும் ஆரம்பிக்கும். நான் நேற்றே நான் சொன்ன போல நியூஸ் பவர் டெய்லி பேப்பர் படிக்கிறேன் இல்லையா, எவ்வளோ கொலை கொள்ளை இதெல்லாம் நியூஸ் பேப்பர் வருது. மனசு யாருக்கும் கொஞ்சம் துடிக்கல. ஏன்னா யாரும் சுத்தமானா யாருக்கும் நடந்தது அவ்வளோதான். நம்ம நியூஸாக தான் வைக்கிறோமே தவிர மனது ஒரு அதிர்ச்சியோ ஒரு பதட்டமோ ஒரு துக்கமோ நமக்கு ஏற்பட்டதே கிடையாது. காரணம் மனது இலக்கம் இல்லை, கல் மனசாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பேர் எரிஞ்சது 50 பேர் செத்து போனான்னு சொன்னால் அவன் எவ்வளோ பயந்துருப்பான், எவ்வளோ அழுதுருப்பாங்க, எவ்வளோ கதறிருப்பாங்க, அந்த ஃபேமிலி என்ன கதியாகும் அதெல்லாம் நம்ம நினைக்கிறதே கிடையாது. நியூஸ் அவ்வளோதான். நம்ம அங்கே இறக்கம் இல்லாமல் இருக்கிறோம். அதான் என்ன சொல்கிறாங்க, உண்மையான இறக்கம் உள்ளவர்கள் அந்த இறக்கங்கிற இறக்கமே உயிராக வாழறவங்களுக்கு வெயில் நடந்து போனால் வெயில் சுடாதுங்கிற வெயில் சூடு அடையாளம் சொல்ற. யார் ஜீவானி இருக்குன்றது அடையாளம் என்னென்ன, நடந்து போனால் வெயில் சுடாது, மழை பெஞ்சா உடம்பு நனையாது, இதெல்லாம் அடையாளம் சொல்றாரு உடனே. அப்படி அவர் நடந்து போகிற போது வெயில் சுட்டதில்லை, அவர் இந்த உடம்பு நனைஞ்சதில்லை, இதெல்லாம் வாழ்ந்துருக்கிறார். விஜயானந்தர் எல்லாம் அந்த அளவுக்கு விளாட போனார். நேற்று பேர் சப்ஜெக்ட் இன்னைக்கு அந்த அடிப்படை இறக்காங்கிறது, உயிர் இறக்காங்கிறது மனித வாழ்க்கை அடிப்படை. ஒரு பில்டிங்க்கு ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கிற மாதிரி இந்த இறக்காங்கிறது அடிப்படை. நம்ம தயவு இருந்தால் வச்சுக்கோங்க, முதல்ல தயவு நம்ம வீட்டில் காமிக்கணும். நம்ம கூட வர மனைவி மக்கள்கிட்ட நம்ம அன்பாக இருக்கணும். என்ன செஞ்சாலும் நம்ம பொறுத்துக்கணும், அவங்கள அன்பு காட்டணும். அங்கேயும் அன்பு காட்டால் நம்ம வேறு ஏதாவது அன்பு காட்ட மாட்டோம். கூட நம்ம பிள்ளைகிட்டே அன்பு காட்டல, மனைவிட்ட அன்பு காட்டல, வெளியே எங்கே அன்பு காட்ட போகிறோம், காட்ட மாட்டோம். அது அப்படி வளரணும். என்ன வழி என்ன சொல்கிறாங்க, யார் துன்பப்பட்டாலும் துன்பப்படுபவன் நம்முடைய சவாலுங்கிற எண்ணம் ஏற்படணும். ஆனால் ஆன்மார் நம்மளாம் ஒன்றுபட்டவர்கள். ஆண்டவர் எல்லாரும் ஆண்டவர் பிள்ளைகள். ஆண்டவர் தான் நமக்கு அப்பா, எல்லாம் அவருடைய பிள்ளைகள். இப்போ எல்லாரும் நம்ம சகோதரர்கள். அந்த பானம் இருந்தால் தான் நம்ம இறக்கம் வரணும்னு எடுத்து காமிச்சார். நேற்று அந்த சப்ஜெக்ட் அதுதான். அது இங்கே நேற்றுக்கு வல்லருடைய ஜீவானி ஒழுக்கத்தில் மாமிசம் மறுக்கிறது தான் மெயின் சப்ஜெக்ட் அவர்கிட்ட. அது இங்கே வெளியே பேச முடியாது, யாரும் தேவையில்லை. ஆனால் அது இங்கே பேசுகிறேன். ஆனால் தமிழ்நாட்டு வெளியே போய் பாருங்க, நான் ரொம்ப வேதனைப்பட்டு பொழுதெல்லாம் தமிழ்நாட்டு வெளியே போனால் போகிறோம், சைவ சாப்பாடு கிடைக்கிறாங்க, ஓட்டம் தனியாக கிடைக்கல. எங்கே போனாலும் சைவ மாசம் ரெண்டு சேர்ந்தா இருக்க தவிர தனியாக கிடையாது. இந்த பாண்டி போயிட்டோம்னா சைவமே கிடையாது, வெறும் மில்ட்ரி தான். உலகம் புறால மக்கள் அத்தனை பேரும் கொஞ்சம் பேர் தவிர, ஒரு 3% தவிர 97% மாംசம் சாப்பிட்றவங்க தான். அதுதான் வள்ளல் பெருமாள் அதுதான் முதல்ல இருக்கிற புலால் சாப்பிடாதீங்க, உயிரை கொண்டாதீங்க, ஜீவனுக்கு எந்த அளவுக்கு ஆயுதங்களோ அது வரையும் வாழட்டும் அப்படின்னு சொல்லி பேசணும். அந்த சப்ஜெக்ட் இங்கே பேச முடியாததுனால சரி நான் மற்ற இதெல்லாம் கொஞ்சம் கலந்து விட்டானா. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம வள்ளலார் சொன்னார் மெயினாக பார்க்க போகிறோம். மற்றவங்க சொல்லாத வள்ளலார் சொல்கிறார். என்ன சொல்கிறாங்க, எல்லாரும் என்ன சொல்லிருக்காங்க, 4 மாதம் சொன்னாங்க இல்லையா, ஆண்டு நேரில் அடையலாம், திருடி யாரும் இறந்து போனால் என்ன போடுறோம், சிவலோகபதி அடைந்தான்னு போடுறோம், சேர்ந்து அடைந்தான்னு போடுறோம். ஆனால் உண்மையிலேயே அதெல்லாம் ஆச்சான்னா இல்லை. நல்லா தெளிவாக சொல்கிறாங்க, யாராக இருந்தாலும் இந்த உடம்பு விட்டு உயிர் பிரியுமானால் இந்த தேகத்தில் என்ன வேணால் செஞ்சாங்களோ இதனைக்கு ஏற்ப அடுத்த பிறகு தான் வரும். இதனைக்கு ஏற்ப அடுத்த பிறகு தான் வரும், வேறு வழி வேறு எங்கேயும் சேர்றதில்லை.
இந்த ஜீவன் வந்து மனித தேகத்துல தான் ஆடல் அடைய முடியும். மனித தேகத்தை விட்டவன ஆடல் அடைய முடியாது. இங்கே தான் அடையணும். அதனால போக முடியாதுங்கிற பிறகு எடுத்தாகணுங்கிற. அது கூட மனசால பாவம் செஞ்சவங்க அடுத்த பிறகு சண்டாள தேகம் வரும். சண்டாள பிறகு வாக்கினால பாவம் செஞ்சவங்க அடுத்த பிறகு மிருகமா பிறப்பாங்க. தேகத்தால பாவம் செய்யறவங்க அடுத்த பிறகு மரம் செடி கொய்யா பிறப்பாங்க. இது சொல்ற அவரே படம் சொல்லும்போது சொல்றாங்க, இந்த உடம்பை நான் மடிச்சிடுவேன், அப்படி மடிச்சேன்னா அது என்ன பிறகு வருமோ, எந்த உடம்பு வருமோங்கிற பயத்தால் இந்த உடம்பு வச்சிருக்கேன் அப்படின்னு பாடுறாரு பாட்டு. அதனால நம்ம என்ன செய்யணும், நம்ம பாவம் நம்ம என்ன பிறவிங்கிறது தீர்மானம் பண்ணணும். அடுத்த பேர் நமக்கு என்ன சண்டாள பிறவி வேண்டாம், மிருகமா பிறக்க வேண்டாம், மரஞ்செடியா பிறக்க வேண்டாம், மற்ற மனுஷனாக வரணும்னு சொன்னான். இந்த பிறவியில் நம்ம நிறைய தான தர்மத்தை நிறைய பண்ணலாம். அதான் கொடுத்து வச்சு சொல்றோம் இல்லையா, அது வரைஞ்சாலும் கொடுத்து வச்சுங்கிறோம். எங்கே கொடுத்து வச்சிருக்கோம், தான தர்மம் கொடுத்து வச்சிருக்கோம். அதனால ஜீவானிங்கிறது மனித வாழ்க்கையில் அடிப்படை, பேஸ் ஃபவுண்டேஷன். அதை வச்சு நம்ம சொல்லலாம் இன்னைக்கு. அதான் வல்லாத கருத்து என்னென்ன, யாரும் நம்ப முடியாத ஒரு கருத்து, ஏற்றுக்க முடியாத ஒரு கருத்து. என்ன சொல்றாரு, மனிதன் மரணம் அடைய வேண்டாம். மரணமில்லா பெறுவாங்கிற ஒரு வார்த்தை தன்மார்க்கத்தை மாத்திரம் தான் அவனுக்கு வேற எங்கே இல்லை. மரணமில்லா பெருவாழ்வு அவர் ஒருத்தர் தான் சொல்றார். இந்த உடம்பு இல்லாமல் அந்த இருக்க முடியுமா? ஆன்மாவுக்கு மரணம் கிடையாது, இந்த உடம்பு மரணம் அடைஞ்சிரும். மரணம் அடையும் சொல்றாங்க பாருங்க. அது வந்து வள்ளல சொல்ற போது மறுத்து சொல்றார், இந்த உடம்பு மரணம் அடையாம இருக்குமானா மருத்துவம் சொல்றார், இந்த உடம்பு மலை உடம்பு தானே, நோய்பட்ட உடம்பு தானே, புழுத்து போற உடம்பு தானே, இது மரணம் இல்லாமல் இருக்க முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டா பதில் சொல்றாரு, பொத்திய மலர் பெணி புழு குரம்பைதான் சித்தியல் சேர்ப்பினால் நிச்சயமாக நிகழ்வு சத்தியம். சத்தியம் சொல்றேன், நிச்சயமாகும் சத்தியம் சொல்றார். சத்தியம் பண்ணி சொல்ல நிச்சயமாகும். அது வழிமுறையை தான் வளர்ச்சி நாம் என்ன பார்க்க போறோம். என்ன வழிமுறை? முதல்ல நம்ம என்ன வேணும்னா ஒரே ஒரு பாடல், மெய்ஞான விருப்பத்திலேறி கேள்வி மீது ஏறி தெளிந்து நித்திய விடுதலேறி அஞ்ஞானமற்ற படியேறி உண்மை அறிந்தபடி நிலையேறி அது நானும் கைஞானம் காந்தேறி மற்றவெல்லாம் கடந்தேறி மோன்மை கதிலேறி எஞ்ஞானம் அற தெளிந்தோர் கண்டும் கண்டு சிவமே அப்படிங்கிற. அதாவது நமக்கு என்னென்ன, முதல்ல ஞானம் அடையணும். அவையார் சொன்னா பாருங்க, அரிதறிது மழையா படித்த அரிதுன்னு சொன்னான். மனுஷனா பிறந்த காலத்தில் கூட கல்வியும் ஞானம் வாய்த்ததுன்னு சொன்னான். கல்வி வேற ஞானம் வேற ரெண்டா பிரிச்சா பாருங்க. கல்விங்கிறது என்னென்ன, வயிற்று குழப்புக்கு என்ன வேணுமோ அந்த படிப்பு கல்வி. டாக்டரா போகலாமா, இன்ஜினியரா போகலாமா, லாயரா போகலாமா, என்ன படிப்பு வந்தால் சம்பாதிக்க முடியும், அது கல்வி. ஞானங்கிறது ஆன்மீகம். ஞானம் இங்கே வரதான் ஞானம். அதனால கல்வி வேற ஞானம் வேற ரெண்டா பிரிச்சா. கல்வி ஞானம் வாய்த்ததுன்னா, கல்வி ஞானம் வந்த பிறகு தானம் தவம் வரணும் அப்படிங்கிற அடுத்த பயன். தானம் தவம், தானங்கிறது தர்மம், தவங்கிறது நாம செய்யணும். தானங்கிறது அர்த்தம் செய்யறோம், மற்ற பேர் சந்தோஷப்பட செய்யறோம். தானம் தானம், தவங்கிறது நமக்காக சேர்த்து தானம். ரெண்டும் வாய்ப்பு வந்தால் வாழ்ந்து தவங்க அதான் விளையாடுற போது அதான் விளக்குறாரு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், ஜீவான பேசுகிற பாருங்க, அதான் தானம். தவத்தை பற்றி பேச போகிறோம். தவத்து வர்றதுக்கு முன்னாலே அவர் சொன்ன என்னென்ன, மெய்ஞான விருப்பத்தில் ஏறி ஞானத்தை விருப்பம் இருக்கு பாருங்க. விருப்பத்தை வந்து மேலே ஏறணுமா, அது விருப்பம் சும்மா லேசாக இருந்தால் போறாது. விருப்பத்தில் ஏறி மெய்ஞான விருப்பத்தில் ஏறினா, மெய்ஞான விருப்பம்னா என்ன அர்த்தம்னா, ஞானம் வந்து ஆன்மீகத்தில் நிறைய இருக்கு, அதில் உண்மையை தெரிஞ்சுக்காம இருக்கணும் பாருங்க. உண்மையை தெரிஞ்சுக்கணுங்கிற. இப்போ கோயிலில் வந்து அபிஷேகம் பண்ணுறாங்க, செஞ்சு விட்டால அங்கே தொட்டு வச்சிருக்கிற நேற்றுக்கு கோயிலுக்கு போகிறோம், கோயில் அபிஷேகம் பண்ணுறாங்க. இந்த அபிஷேகம் பண்ணும் பொழுது பால், அப்புறம் இளநீர், அப்புறம் வந்து தேன், பஞ்சாமிர்தம் இதெல்லாம் அபிஷேகம் பண்ணுறாங்க. அப்புறம் விபூதி அபிஷேகம் பண்ணுறாங்க, கடைசி சந்தன அபிஷேகம் பண்ணுறாங்க. இதை பண்ண பிறகு ஒரு அபிஷேகம் பண்ணி தானே பண்ணுவாங்களா, சந்தன அபிஷேகம் தான் கடைசி. அப்புறம் வைரப்படி தேவை தான், அபிஷேகம் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுறது, அடுத்த தான் அபிஷேகம், அப்புறம் கிடையாது. இந்த அபிஷேகம் ஏன் அப்படி செஞ்சாங்க, யாருக்காவது விளக்கம் தெரியுமா? நம்ம வந்து வழிபாடுன்னு நினைச்சிருக்கிறோம், பூஜைன்னு நினைச்சிருக்கிறோம். ஏன் இது மாதிரி பண்ணினாரு? அனுபவத்தை வந்து முன்னால் வழிக்கு அமைச்சிருக்கா பெரிய
அனுபவத்தில் வரும்போது அந்த அனுபவத்தான் வருத்தப்படுத்துறாங்க. அனுபவம் தெரியாமல் பண்ணுறோம். திவாரம் பண்ணும்பொழுது சாமிக்கு அலங்காரம் அபிஷேகம் பண்ணும்போது என்ன செய்யறாங்க, கீழ் மட்டும் திறந்து காமிக்கிறாங்க. அபிஷேகம் பண்ணி சாமியை நம்ம பார்க்குறோம், காமிக்கிறாங்க. அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் பண்ணும்போது தர போடுறாங்க இல்லையா? அலங்காரம் பண்ண அபிஷேகம் பண்ணும்போது தர போட்டால் அர்த்தம் இருக்கு. நான் அபிஷேகம் பண்ணும்போது நம்ம பார்க்குறோம், அலங்காரம் பண்ணும்போது தரையை போடுறாங்க. தரையை முடிச்சுட்டு அலங்காரம் முடிஞ்ச பிறகு நைவேத்தியம் பண்ண பிறகு அப்புறம் மணி அடிக்கிறாங்க. தர நம்ம சாமி கும்பிடுறோம். திவாரம் பண்ண ஏன் மணி அடிக்கிறாங்க? கபாரம் பண்ணுறாங்களே, ஆறா பண்ணும்போது நம்ம என்ன செய்யறோம், கண்ணை முடின்னு கும்பிட்றோம் இல்லையா? கண்ணை திறந்து பார்க்கணும் இல்லையா? ஏன் கண்ணை முடி கும்பிட்றோம்? இதெல்லாம் ஏன் பெரிய பெரிய வச்சது இதெல்லாம் ஏன் வச்சிருக்காங்க? அப்புறம் பரவாயில்ல சுற்றி வரோம். சுற்றி வணங்குற போது தெரிஞ்சா கால் நிட்டு வடக்க தலை வச்சு தான் வணங்கணும். கோயிலில் இப்படிதான் வணங்கணும். வணங்கிட்டு வரும்பொழுது கொஞ்சம் உட்காந்து எழுந்து வரும். வேற வந்து உட்காந்து எழுந்து போயிடுவாங்க. ஏன் இது மாதிரி இந்த சடங்கெல்லாம் ஏன் செஞ்சாங்க? யாருக்கும் உண்மையை சொல்லலை, உண்மையை தெரியல, என்ன யாரும் கேட்கல. இதெல்லாம் அனுபவங்கள். மெஞ்ஞான விருப்பம் தெரியுங்கிறது ஞானங்கிறது என்னென்ன, இதெல்லாம் ஏன் செஞ்சாங்க, என்ன காரணம், அதில் என்ன தெரிஞ்சுக்கணுங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் ஞானம், மெஞ்ஞானம். அந்த மெஞ்ஞானம் அடையினா அந்த விருப்பம் நமக்கு ஏறணும். ஏறி கேள்வி மீது ஏறினார். கேள்வின்னு என்ன தெரியுங்களா? நான் பேசுகிறேன் பாருங்க, காதலை கேட்கறது கேள்வி தான். நான் எல்லாமே நீங்கள் அக்செப்ட் பண்ண முடியாது, நிறைய மனம் ஏற்றுக்காது. அப்போ என்ன செய்யணும், எந்த மனம் ஏற்றுக்கலையோ வாயால நீங்கள் அந்த கேள்வி கேட்கணும். நீ இது சொல்றது சரியா, எப்படி உண்மை, நீ அந்த கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டால் தான் பதில் வரும். பதில் வந்தால் தான் தெளிவு ஏற்படும். அதான் கேள்வி மீது ஏறி தெளிந்துன்னு. யாருக்கு தெளிவு ஏற்படுதோ தெளிஞ்சாதான் ஆசை இச்சை விடுதலை ஏறினார். இப்போ இச்சை ஆசை போகணும்னு சொன்னால் தெளிவு ஏற்படணும். மெஞ்ஞான விருப்பத்தில் ஏறி கேள்வி மீது ஏறி தெளிந்து, அப்போதான் இச்சை போகும். ஆசையோடு ஆசையோடு சொல்கிறோமே, ஆசையோடு சொன்னால் எந்த ஆசை விட முடியும்? நம்மளால எப்போ விட முடியும்? எல்லாருக்கும் குறை இருக்கேன். நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? தூங்குன்றதே சுகமான அறிந்தேன், தூங்குறது தான் சுகம். பஸ்ஸில் போக பாருங்க, சரி உட்காந்து டிக்கெட் வாங்காமே தூங்கிடுவாங்க நிறைய பேர். எங்கே துப்படி நடக்கட்டும், கச்சா நடக்கட்டும், இப்போ பக்கம் தூங்கிட்டு இருப்பாங்க, சில பேர் தூங்கிட்டு இருப்பாங்க. தூங்குறது சுகம், அதான் நம்ம அடைஞ்சிருக்கிறோம். அடுத்து சோறு. அதனால் பாட்டு எடுத்து கொடுக்குறாரு, நம்ம எப்படி வாழறோங்கிறது. தூங்குன்னு சுகமான அறிந்தேன், சோறதே பெருமையாக உணர்ந்தேன், இயங்குன்னு தொழிலாளர் பிடிச்சேன். இயக்கம் தான் தொழில். இது கிடைக்கலையே, அது கிடைக்கலையே, நான் வந்து அவன் நல்லா வாழறானே, நம்ம வந்து வாழ முடியலையே, சொல்லி விட வேலை கிடைச்சதே, அவனை சம்பாதிக்கிறேன், நம்ம வாழ முடியலையே. இயக்கம் தான் பெருசு, இயக்கம் பெருசேன். அப்புறம் இறக்குற பிரச்சனை தான் பாருங்க. அவனோட சரி என்ன முடியுமோ பணம் வாங்குறது, பிச்சத்தவங்களும் பணம் தயாராக இருக்கிறோம். ஒன்று வச்சேன் பஞ்சால பறஞ்சானுங்கிற நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கை ஏதாவது பெரிய என்ன செய்கிறாங்க, நம்ம செய்கிற தப்பெல்லாம் தன் மேலே போட்டு நம்ம பாடுறாங்க, பாடி காமிக்கிறாங்க. இது வந்து அவன் தப்பு தான் நம்ம சொல்ல முடியாது, நம்ம தவறலாம் அவங்க எடுத்து போட்டு செய்கிறாங்க. அது மாதிரி ஆசை போனோம்னு சொன்னால் வழியெல்லாம் வளர சொல்லுகிறாங்க. மனம் அடங்கணும்னு சொல்ல பாருங்க. ஆசை போனால் தான் மனம் அடங்கணும், இல்லைன்னா மனம் அடங்காது. சார் என்ன பயிற்சி பண்ணாலும் மனம் அடங்காதுங்கிறார். அதனால இச்சை விடுதலேறி அந்த இச்சை போனால் தான் அஞ்ஞானம் போகும். அது வரைக்கும் அஞ்ஞானம் இருக்குவான். அஞ்ஞானமற்ற படியேறி அஞ்ஞானம் மனம் தான் உண்மை தெரியும், உண்மை அறிவு நிலையேறி. அப்புறம் அது நான் சொல்ற பாருங்க, அந்த கைஞானம் கரண்டு போகணும். அப்புறம் மற்றெல்லாம் கடந்தேறி மௌனத்தில் உட்காரணும். மௌனத்தில் உட்கார்ந்தா அப்போதான் எல்லா ஞானமும் அறவு தெளியும். அவங்க கூட கண்டு காணேங்கிறாங்களாம். இந்த மாதிரி அற்பால மாதவெல்லாம் நிறைய பாடல் பெருமாள் பாடியிருக்கிறாங்க அனுபவத்துக்கு. ஒவ்வொரு பாடல் எடுத்துனோம்னா அந்த பாடலில் ஒன்று பாடல் எடுத்தால் போதும் நமக்கு. நம்ம என்ன செய்யணுங்கிற இந்த உடம்பு இருக்கேன், மண் பானை சேராம பாருங்க கைவை. இந்த பானையை சுடாமல் வச்சா இருக்குமா? சுட்டாதான் இருக்கும், நல்லா போயிடும். இந்த உடம்பு மண் உடம்பு, உடம்பு சுடணும். சுட்டாதான் இந்த உடம்பு இருக்கும். எப்படி சொல்ல முடியும்? எதாவது சொல்ல முடியும்? சொல்லன்னு சொன்னா சுடத்தை உடல் பொன்போல் அவன் சுட சொல்ல வைக்கிறப்பவருக்கு தவத்தால தான் உடம்பு சுடணும். தவத்தா உடம்பு சுட்டோம்னா இந்த உடம்பு இருக்கும். அதுதான் முன்னால் பார்க்குற விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா 12 வருஷம் 6 வருஷம் வாழ்ந்தா படிக்கிறோம். ரொம்ப வாழ்ந்துருக்கிறாங்க, தவத்தால வாழ்ந்துருக்கிறாங்க. முந்தையெல்லாம் குருகுல வாசம் இருந்தது, ஒரு விஷயத்துவே பாடம் படித்தாங்க, எல்லாம் சொல்லிவிட்டார் அவர். இப்போ நம்மகிட்ட வந்து இப்போ குருகுல வாசம்லாம் போயிட்டு ஒரு தொழிற்கல்வி சம்பாதிக்கல்வி தான் இப்போ இருக்குது. நம்மகிட்ட ஞானமெல்லாம் நிறைய போயிடுச்சு. நமக்கு கொஞ்சம் பக்தியை கொஞ்சம் இருந்திருக்கு வச்சுருக்கோம், அவ்வளோதான் நம்ம. அதனால நம்ம என்ன செய்யணும்னா உடம்பை காப்பாற்றணும்னு சொன்னால்
உடம்ப சுடணும். அது வழிமுறையை வல்லரசு சொல்றார். இப்போ என்ன பண்ணிருக்காங்க, வல்லரசு சொல்றார், என் மார்க்கம் இறப்பழிக்கும் சன்மார்க்கங்கிறார். என் மார்க்கம் லேசாக நினைக்காதீங்க, இறப்பழிக்கும் சன்மார்க்கிறார். நம்ம எல்லாருக்கும் உயிர் மேலே ஆசை உண்டு. நம்ம மாத்திரம் இல்லை, எல்லாத்துக்கும் உயிர் மேலே ஆசை உண்டுங்க. நாயை கழிச்சு ஏன் ஓடுது? உயிர் மேலே ஆசை தான் ஓடுது. எல்லாரும் உயிர் மேலே ஆசை இருக்கு. ஆனால் நம்ம என்ன நினச்சிருக்கிறோம், இந்த உயிரை காப்பாற்றுற வழி நமக்கு தெரியாததுனால, யாரை சொல்லாதனால அது முயற்சி பண்ணாமல் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதாவது என்னையாவது போத்தானே போட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம இருக்கிறது நல்லபடியாக இருக்கணும் நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே உடம்பை காப்பாற்ற முடியும். அது வழிமுறையெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம எதுக்கு நம்ம உடம்பை கெடுக்கிறது என்ன தெரியுங்களா? மரணம் இல்லாமல் வாழணுங்கிறது வழி எய்ம். அது வாழ்க்கையோட எய்ம் ஒன்று, குறிக்கோள் ஒன்று இல்லையா? மனம் ஜெயிக்க முடியும்னு சொல்கிறாங்க. நம்பிக்கை இல்லைன்னா வச்சுக்கோங்க, ஒரு மலையை இழுக்கணும், கயிறு கட்டி இருக்கணும் வச்சுக்கோங்க, இழுத்தா மலை வரும்னு நினைக்கிறாங்க. முயற்சி பண்ணி பார்ப்போமே, வந்த மேலே போனால் கயிறு மேலே போயிட்டு போகுது. மரணத்தை நம்ம என்ன நினச்சி வாழ்ந்துருக்குறோம், என்னைக்காக தான் ஒரு நாள் சாதாரண பண்ணி தான் வாழ்ந்துருக்குறோம். இதெல்லாம் நினச்சிட்டு ஒரு நாளைக்கு போகணும் வாழ்ந்துருக்குறோம். இங்கே வந்து வல்லரசு என்ன சொல்கிறாரு, வேணாம்பா சாக வேண்டாம், இருக்க முடியுங்கிறாரு. ட்ரை பண்ணி பார்க்கலாமே, ஒரு முயற்சி பண்ணலாமே. முயற்சி பண்ணுறது தவறு இல்லை இல்லையா? முடிவு இருக்கட்டும், முயற்சி பண்ணலாம் இல்லையா? அதான் அவர் மாறுன்னு சொல்கிறாங்க பாடலில், என்மார்க்கம் இறப்பழிக்கும் சன்மார்க்கம். அந்த இறப்பு ஒழிக்கணும்னு சொன்னால் நான் முதல்ல ஃபஸ்ட்டு என்ன வரணும்னு சொன்னால், நம்முடைய மனம் வந்து தயவுக்கு வரணும். இறக்கத்துக்கு தான் பேஸ். இப்படி ஒரு பில்டிங் வந்து அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுபோல் இந்த மரணம் இல்லாத பெருவாழ் அடையணும்னு சொன்னால் அது முதல்ல அடிப்படை இறக்கம் தயவு தான். தயவுங்கிறதுனால தான் இந்த உடம்பை காப்பாற்றணும். வரும்போது இந்த உடம்புல நம்ம அடைய வேண்டிய பேர் 4 அடையணும். என்ன அடையணும்னா 4 தொடர் உள்ளதான்: ஏம சித்தி, சகா கல்வி, சத்த நிகரம் செய்தல், கடவுள் நிலையிலிருந்து அம்மயமாதல். கடவுள் நிலை என்ன, கடவுள் என்ன நிலைன்னு தெரிஞ்சு நம்ம அந்த மயமாக கடவுள் மயமாக மாறணுமா? நம்மளால் மாற முடியும். அடியார்கள் வந்து அவனை தேடி போனாங்க இல்லையா? நம்மளால ஆண்டவரை தேடி போக முடியாது. ஆனால் ஆண்டவர் நம்மளை தெரியும். நம்ம செய்கிற பக்தியை பார்த்து நம்மளை தேடி வரணும். அதான் நம்மளால செய்ய முடியும். அதான் வல்லாத சொல்கிறது, ஆண்டவர் நீ தேடி போகாதே, நம்மளால் போக முடியாது, அவன் உன்னை தேடி வர மாதிரி நடந்துக்குவோம். என்ன வழின்னா வழிமுறை சொல்கிறார். வந்து இந்த 4 பேர் அடையணும். ஏம சித்திங்கிறது சாகக்கல்லி 2வது, சத்தனது 3வது, 4வது வந்து கடவுள் நிறைந்த அம்மயமாதம். நான் வழிமுறை சொல்கிறார். இந்திரிய ஒழுக்கம், கர்ண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆண் ஒழுக்கம், 4 ஒழுக்கம் சொல்கிறேன். அது மாத்திரம் இல்லைங்க, நம்ம தூங்கி எழுந்தது எந்த அளவில் சொல்லாத ஒன்று என்னென்ன, தூங்கி எழுந்ததுலேருந்து 4:30 மணிக்கு எழுந்துக்கணும். ராத்திரி படுக்கிற வரைக்கும் என்ன செய்யணுங்கிறத பட்டியல் போட்டு வண்டார கொடுக்குறாரு. தூங்கி எழுந்து மலஜாலம் கழிக்கிறோம் இல்லையா? இதை வந்து யாராவது பேசியிருக்கிறாங்களா? நம்ம ஆரோக்கியம் முக்கியமான ஒன்று. வல்லார் அதையும் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, காலையில் மலஜாலம் கழிக்கும் போது எந்த சிந்தனையும் பண்ணாதே. அப்போ தான் பிளான் போடுவாங்க. எந்த சிந்தனையும் பண்ணாதே. மலம் சரியாக கழியலைன்னா வலது கையால் இடது பக்கம் அடி வைத்து அழித்து பிடிச்சிக்கோ, மலம் கழிஞ்சிரும். இந்த வழியை சொல்லிக்கிறார். 2வது, ப்ரஷ் பண்ணுறோம் இல்லையா? அதுக்கு போல வல்லார் சொல்கிறார். ப்ரஷ் பண்ணிக்க முடிஞ்ச பிறகு கசான இலையை வந்து இந்த விரலில் வச்சு உள்நாக்கு தொங்குது இல்லையா, அதை தேய்ங்க. செஞ்ச பித்தாக்காமல் வெளியாயிரும். கண்ணொழி விசேஷிக்கும் கண்ணாடி போட வேண்டாம் அப்படிங்கிறார். பல்லு தேய்க்கிறது. அப்புறம் தியானம் பண்ணணுங்கிறார். முகூர்த்தம் விடியாமல் திறந்து முகூர்த்த நேரம், நேரத்தில் அமுத காற்று வியாபமாக இருக்கு. உட்காந்துருந்து இந்த சிலைய நேரம் நிமிர்ந்து உட்காந்துருந்து மனசை நலப்படுத்தி, எந்த சிந்தனை இல்லாமல் மனசை நலப்படுத்தி நிறுத்துங்க, முயற்சி பண்ணுங்க. என்ன ஆகும்னு சொன்னால் அமுத காற்று நம்ம உடம்புக்குள்ள வரும். உடம்புல விஷ காற்று வெளியே போகும். அந்த பயிற்சியை செய்யுங்க அப்படிங்கிற. அப்புறம் பக்தி பண்ணுறதுக்கு வந்து குளிக்கிறது வெந்நீரில் தான் குளிக்கணும். கோல்டு வாட்டரில் குளிக்கக்கூடாது, வெளியில் தான் குளிக்கணுங்கிற. ஏன்னா இந்த கோல்டு பார்த்தீங்கன்னா அது வந்து சுருக்கிற தன்மை உடையது, சுருங்கும். நம்ம உடம்புல ரத்தம் நம்ம பிறக்கிற போது சின்ன இருந்த ரத்தம், ரத்த குழாய்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கு. பிறந்த குழந்தைக்கு பல்ஸ் நாடி பார்த்தீங்கன்னா 110 120 இருக்கும். ரத்தம் ஃப்ரீயாக போகிறதுனால வயசாக ரத்தம் வந்து திக்காகிட்டு வருது. திக்காது ரத்தம். இந்த ரத்த நாளங்கள் வந்து
கொழுப்பு பொழிஞ்சி துவாரம் சின்னதாகுது. ரெண்டு கான்ட்ராக்ஷன். ஒன்று ரத்த நாளங்கள் வந்து துவாரம் சின்னதாகுது, ரத்தம் திக்காகுது. ஆனால் என்ன ஆகுதுன்னா பல்ஸ் ரேட் குறையுது. நம்ம பல்ஸ் ரேட் பாருங்க 65 70 வந்துருக்கு 110 ஏன் குறைஞ்சதுன்னா ரத்தம் வந்து திக்காயிடுச்சு. அப்புறம் ஆகாரத்தெல்லாம் ரத்தம் திக்காயிடுச்சு. திக்கானதுனால ரத்த நாளம் குழப்பினதுனால பல்ஸ் ரேட் குறையுது. இது மாதிரி போகிறதுனால நம்ம என்ன செய்யறோம், ரத்தம் சுத்தமாகணும், அது வழி வேணும் நமக்கு. வெள்ளம் வந்து இதெல்லாம் திங்க் பண்ணி வழி கொடுக்குறாரு அவர். நம்ம என்ன சாப்பிடணும், அந்த ரத்த நாளம் திக்கா சின்ன போச்சா, ரத்த நாளம் துவாரம் குறைஞ்சி போச்சா, ரத்தம் திக்காயிடுச்சா, அது போகும்போது கோல்டு வாட்டர் உடம்புல ஊற்றினீங்களாம் இப்போ இன்னும் ரத்தம் சுருங்கும். அதனால் சுருங்கினால பிளாக் எடுத்துட்டு ஹார்ட் அட்டாக் வரும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பண்டிட் ஜவஹர்லால் நேரு பாத்ரூம்ல இறந்து போனார், குளிக்கும் போதே இறந்து போனார். முத்துராமன் குளிக்கும் போதே இறந்து போனார். இன்னும் கோல்டு வாட்டர் ஊற்றும் போது சுருங்கும் போது ரத்தத்தில் இருக்க கொலஸ்ட்ரால் கொழுப்பு பார்த்தீங்கன்னா பிளாக் ஆச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வரும். அதனால கோல்டு வாட்டர் குளிக்காதீங்க, எல்லாம் வெந்நீரில் குளிங்கிற. அதே போல் தண்ணி குடிக்கிறோம் பாருங்க, வெந்நீர் தான் குடிக்கணுங்கிற அவ்வளோ சின்ன பழக்கம். வெந்நீர் ஒன்றும் இல்லை, அவர் சொல்றது பெருசு. சுக்கு சுண்ணாம்பு தடவி அதை சுட்டு தோல் சீவி அதை பொடியாக்கி 5 டம்ளர் தண்ணி வச்சு 1 ஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு 3 டம்ளர் தண்ணி சுண்ட தண்ணி நிற்க காய்ச்சி குடிக்கணும் அப்படின்னார். இதை நம்மளால முடியாது. எவ்வளோ கேட்டேன், சமையல் பண்ண வேண்டாமான்னு கேட்டேன். அதனால அது முடியாது. அட்லீஸ்ட் நல்லா சொன்னார், வெந்நீராவது குடிங்க, வெந்நீர் குடிங்கிறாரு. சாதாரண சின்ன பழக்கம் வெந்நீர் சாப்பிட்ற பழக்கம். வெந்நீர் சாப்பிட்டோமானால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாளைக்கு கோல்டு வாட்டர் ஃபுல்லாக சாப்பிடுங்க, எவ்வளோ யூரின் போகுதுன்னு பாருங்க. வெந்நீர் சாப்பிடுங்க, எவ்வளோ யூரின் போகுதுன்னு பாருங்க. வெந்நீர் சாப்பிட்டீங்கன்னா யூரின் குறைச்சலாக போகும். ஏன்னா ரத்த நாளங்களில் ரத்தத்தில் வெந்நீர் கலக்கும், ரத்தம் சின்னாவே இருக்கும், திக்காகாது. அதனால் ஹார்ட் அட்டாக் வராது. வெந்நீர் சாப்பிட்றவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது, ஏன்னா ரத்தம் சின்னாவே இருக்கும். கோல்டு வாட்டர் சாப்பிட்றது, நம்ம கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது, இதெல்லாம் நம்ம வந்து நாமளாக வந்து மனம் தேடி வாங்கிக்கிறோம். நம்ம தேடி வாங்குறோம், மனத்தை வரவழைச்சு வாங்குறோம். அதனால இதெல்லாம் வெந்நீர் சாப்பிடுங்க. சின்ன பழக்கங்க. வெந்நீர் சாப்பிட்றவங்களுக்கு டைஃபாய்டு வராது, கால்ரா வராது, ஜாண்டிஸ் வராது, அம்மா வராது. வெந்நீர் சாப்பிட்றவங்களுக்கு இதெல்லாம் வரவே வராது. இந்த நோயெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். இதெல்லாம் வந்து வல்லார வந்து நம்ம வாழ்வு வழி அமைக்கிறார். நீங்கள் புலாலை பற்றி பேசணும், புலால் சாப்பிட்றது அது வெளியில் பேசுகிற சப்ஜெக்ட். அது புலால் சாப்பிடக்கூடாது, ஏன்னா கொலஸ்ட்ரால் சேரும் ஆலயம். இதெல்லாம் எல்லாம் வந்தால் வாழ்க்கை நீடிக்கும். இன்னொன்று ஆகாரம் சாப்பிட்ற பார்த்தீங்கன்னா அளவோடு சாப்பிடுங்கிறார். என்னென்ன சாப்பிடணும் எழுதி வச்சுருக்கல, சூடான சாப்பிடுங்க, என்னென்ன சாப்பிடணும், பச்சை தான் சாப்பிடணும், இதெல்லாம் எழுதி வச்சிருக்காரு. எப்படி சாப்பிடணும் அது எழுதியிருக்காரு. வெந்நீர் குடிக்கணும் எழுதியிருக்காரு. இப்போ நம்ம எப்படி முறவாடணும் அப்படின்னு அதெல்லாம் எழுதுறாருங்க. அதாவது ஆகாரம் உடம்புல நமக்கு வந்து மரணத்தை கொடுக்குறது என்னென்ன, நம்ம நஷ்டம் பண்ணுறது ஆகாரம். முதல்ல ஆகாரத்தினால்தான் நம்ம சின்ன ஒன்று செய்யுங்க. இந்த மிருகம்லாம் கேவலமான ஜந்து தானே, மனுஷன் உயர்ந்த பிறகு தானே. துணியா நிற வருது, சிறுத்தை நிற வருதா, புலி நிற வருதா, இதுக்கு நிற வரல. மனுஷன் ஏன் நிற வருது, என்ன காரணம்? ஆகாரத்தால் தான். நம்ம சாப்பிட்ற ஆகாரத்தால் ரத்தம் தன்மை கெட்டு போனதுனால தான் நிறைய ஏற்படுது. ரத்தம் தன்மை கெட்டு போனால் நிறைய ஏற்படாது. நிறைய வந்து ஒரு வார்னிங் கொடுக்குது, வயசாச்சு மரணம் வரப்போகுதுங்கிற வார்னிங் கொடுக்குது. நரை வந்து கொடுத்தோடனே நாம் என்ன பண்ணுறோம், நரை வந்தோடனே தசரத மகாராஜாவுக்கு காதலும் ஒரே ஒரு நரமுடி வந்துடும். ராமனை வந்து ராமன் பட்டாபிஷேகம் நாளைக்கு நான் போகிறேன்னு சொல்லிட்டார். நமக்கு பூரா நினச்சாலும் சரி ஜனம் வரதில்லை. நம்ம என்ன பண்ணுறது தெரியுமா, அதை மறைக்கிறதுக்காக டை அடிச்சுக்கிறோம், கற்பாக்கி ஆக்கிறோம், டை அடிச்சு கற்பாக்கிறோம். ஆண்டை கொடுத்த நோட்டீஸை வந்து நான் பார்த்துக்கிறேன் டை அடிச்சிட்டோம். அடுத்தது வந்து கண்ணை கொஞ்சம் பாதிக்கிறான். அடுத்த நோட்டீஸ் கண்ணு, முதல் நோட்டீஸ் நாளே, 2ஆம் நோட்டீஸ் கண்ணு. இது நல்லா பார்த்துட்டு இருந்தவன் இப்படி பார்க்குறான், பஸ் நம்பர் தெரியல இப்படி பார்க்குறான். அப்படியா நான் கண்ணாடி போட்டுக்கிறேன், அதே மாற்றிடும். கண்ணாடி போட தவிர லென்ஸ் வச்சுக்கிறோம், அது தெரியாமல் அந்த டைம் நோட்டீஸும் சொல்லிடுவோம். அது 3ஆவது நோட்டீஸ் வந்து பல்லு போகும், ஒன்றுனா பல்லு போகும். ஆனால் பல்ல பிடுங்குறான் மரம் வரப்போதுலாம் சொல்லி. நம்ம அதுக்கு என்ன பண்ணுறோம், செட் பல் வச்சுக்கிறோம், பல்ல வச்சுக்கிறோம். இதெல்லாம் வச்சோடனே ஆண்டா பார்த்து அவர் வழி இல்லை, தலைக்காலம் ஆட்டி விட்றான். அப்போ என்ன பண்ண முடியும், கடைசி நோட்டீஸ் தலைக்காலம் ஆட்டுறது. இதெல்லாம் காரணம் என்னன்னா
நம்ம ஆகாரம் சரியில்லை. ஆகாரம் வந்து பிறந்ததுலேருந்து கடைசி ஆகாரம் உண்டு. அந்த ஆகாரத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். நல்லா சொன்ன மாதிரி இந்த ஆகாரம் நம்ம சாப்பிட்டோம்னா ஹெல்த்தியாக இருக்கும். சொல்லுங்க, நம்ம வந்து இங்கிலீஷ் டாக்டர் பண்ணி வச்சுங்களேன், ஹார்ட் ட்ரபிள், கிட்னி ட்ரபிள், லங்ஸ் ட்ரபிள், ட்ரபிளாக சொல்லியிருப்பார். தமிழ் டாக்டர் பண்ணிடலாம்னா வாதம், பித்தம், சிரத்துவம். நம்ம உடம்புல 3 இருக்கு. 3ம் கூடினாலும் குறைந்தாலும் நோய் செய்யும். கூடவும் கூடாது, குறையவும் கூடாது. அதே வள்ளலார் என்ன செய்யறாரு, கரிசலாங்கண்ணி 1 பங்கு, தூதுள்ள 1/4 பங்கு, முசுமுசுக்க 1/4 பங்கு, சீரகம் 1/4 பங்கு நெல்ல உணர்த்தி பவுடர் பண்ணி தினம் காலையில் 1 டம்ளர் பால் எடுத்துட்டு 1 ஸ்பூன் அதில் போட்டு கொதிக்க வச்சு நாட்டு சக்கரை கலந்து சாப்பிடுங்க. மார்னிங் காஃபி பதிலாக நம்ம என்ன செய்யறோம், இப்போ தூங்கி எழுந்து பல்தையான பெட் காஃபி சாப்பிட நிறைய பேர் இருக்கிறாங்க. பெட் காஃபிலாம் வேண்டாம், இந்த மூலிகை சாப்பிடுங்க. இந்த மூலிகை பற்றி மகான்கிட்ட போய் நீ எவ்வளோ காலம் காத்திருந்தாலும் அவங்க வெளிப்படுத்த மாட்டாங்க, ரகசியமாக வச்சுருக்காங்க. இந்த மூலிகை நான் உங்களுக்காக சொல்கிறேன், சாப்பிடுங்கிற. கரிசலாங்கண்ணிங்கிற மூலிகை பார்த்தீங்களா, பேரே கரிசலாங்கண்ணி. கரிசல்னா குற்றம், குற்றமெல்லாம் மட்டும்தான் கரிசலாங்கண்ணி பேர் இருக்கு. நம்ம ரத்தத்தில் நாடி சுத்தம், நாடி செஞ்சு சொல்லுமே, கரிசலாங்கண்ணி ரத்தத்தை சுத்தம் பண்ணும். பிராணாயம் பண்ண சொல்ல பாருங்க. பிராணாயம் பண்ணோம்னா இந்த நியமம்னு சொல்லி ஒரு 8 பங்கு இருக்கு. 2 மணி நேரம் அவன் செய்யறது. அது செய்யக்கூடிய செஞ்ச பலன் என்னென்ன, நாடி சுத்தி. நாடி சுத்தியை 2 மணி நேரம் செய்ய வேண்டாம், கரெக்டாக அந்த இலையை சாப்பிட்டா போகிறோம். ஸோ நம்ம இந்த காலத்தில் வந்த மாதிரி எளிவுபடுத்தலை. கரெக்டாக அந்த இலை வந்து ரத்தத்தை சுத்தம் பண்ணும். ரத்தம் சுத்தமான நோய் 3/4 நோய் போயிடும். ரத்தம் கெட்டு போனால் ரத்தம் நோய் வராது, 3/4 நோய் போயிடும். டயர்ட்னஸ் வராது, அசத்தம் வராது. நீ எவ்வளோ காலம் செஞ்சாலும் டயர்ட்னஸ் வராது. கரெக்டாக சாப்பிட்டேன். ஜீரண சக்தி எப்பவும் குறையாது. இப்பயும் ஜீரண சக்தி, ஏன்னா லிவர் வந்து கரெக்டான லிவர் பார்த்துக்குவோம். ஜீரண சக்தி எப்பவும் குறையாது. எல்லாத்தோட உடம்புல உள்ளுடம்புன்னு ஒரு உடம்பு இருக்கு. ஒருத்தன் பார்த்தீங்கன்னா நல்லா இருப்பான் சார், நல்லா ஹெல்த்தியாக இருந்தார் சார், அவரு எந்த வியாதி இல்லை, ஆனால் படுத்தாரு எழுத்துக்கலை சார், இப்படியே போயிட்டாரு சார். ஏன் இந்த உடம்பு நல்லா இருந்தது, உள்ள ஒரு உள்ளுடம்பு இருக்கேன், அந்த உடம்பு போயிடுச்சு. கரிசலாங்கண்ணி அந்த உடம்பை காப்பாற்றும், நீடிக்க செய்யும். இல்லை கரிசலாங்கண்ணியை அலட்சியம் பண்ணாம தினே சாப்பிடுங்கன்னு வள்ளலார் வந்து எடுத்து கொடுக்குறேன். அதனால தூதுளை சொன்னா பாருங்க. தூதுளைன்னா என்ன தெரியுங்களா, மரணத்துக்கு மெயின் காரணம் சளிங்க. லங்ஸில் சளி பிடிக்க பாருங்க. சளி சேர்ந்ததுன்னா சுவாச கோளாறு ஏற்படும். கடைசியில் இழுக்கம் தெரியுமா, சளி இழுத்தனா போயிடுவான்னு சொல்லுவாங்க, சேப்படுங்கன்னு சொல்லுவாங்க. சளி தான் தூன்னா சளி, துளைனா துளைக்கிறது. இந்த இலைக்கு பேர் தூதுளை. தூதுவளையில தூதுளை. அந்த இலை வந்து முள்ளாக்க துளையா இருக்கும். அந்த இலையை தூதுல வந்து சளியை எடுக்கிறது. இப்போ வாதப்பட்ட 3 சொன்ன பார்த்தீங்கன்னா சிரத்துவத்தை எடுக்கும். அப்புறம் முசுமுசுக்காரு பாருங்க, முசுமுசு இலை, 3 இலையை வள்ளலார் சொன்னார். 3ம் போட்டு சாப்பிட்டோம்னா முக்குற்றம் நீங்கிடும். ஏதோ ஒன்று தொடர்ந்து சாப்பிட்டா சேட்டை விட்டு வரும் இல்லையா, வராங்க சீரகம் போட சொன்னார். சீரகம் அகத்தை சீர் பண்ண, ஆனால் சீரகம் பேர் சீரகம் சேர்த்தா நமக்கு வந்து அடுத்தது வந்து சுகர்லாம் வந்து நம்ம அளந்து பார்க்குறோம், எவ்வளோ சுகர் இருக்குன்னு செக் பண்ணிக்கிறோம். ஆனால் கால்சியம் யாரும் செக் பண்ணுறதில்லை. அந்த கால்சியம் வந்து வயசாக கால்சியம் உடம்புல குறையுது. உடம்புல குறையிறதுனால வயசானவங்க விழுந்தால் எலும்பு முடிஞ்சால் ஒட்டுறது கஷ்டம், படுத்த படிக்காடுறாங்க. வயசானவங்க விழக்கூடாது, ஏன்னா கால்சியம் இல்லை. அந்த கால்சியத்தை பாலில் நிறைய இருக்கு, முருங்கையில் நிறைய கால்சியம் இருக்கு. பாலில் முருங்கையில் கால்சியம் நிறைய இருக்கு, அதனால பாலில் சாப்பிடுங்க. பால் சாப்பிடும்போது ஒயிட் சுகர் சக்கரை ஒன்றும் அனுமானம், ஒயிட் சுகர் வந்து சளி பிடிக்கும். அதான் என்ன சார் வள்ளலார் வந்து வெள்ளம் பார்த்தீங்களா, வெள்ளம் தூள் போட்டு சாப்பிடுங்க. இன்னும் கொண்டு மாற்றி போட்டு சொன்னேன். மார்னிங் எழுந்து நம்ம இன்னிலேருந்து ஒரு பழம் வச்சுருங்க. கரிசாலை அந்த தூளை பவுடர் சொன்னால் பார்த்தீங்களா, கரிசாலை ஒரு முஸ்லிம் வச்சு அந்த பவுடர் மார்னிங் போட்டு 1 டம்ளர் யார் சாப்பிட்றவங்களுக்கு 99% எந்த நோயும் வராது, டயர்ட்னஸே இருக்காது. நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம், எந்த வயசானாலும் சரி. வயசாச்சு தள்ளாமல் வந்து தடி ஒன்றும் வராது, ஹெல்த்தியாக இருக்கலாம். கடைசி வரைக்கும் ரத்தம் சுத்தமாக இருக்கும். இந்த மாதிரி வள்ளலார் வந்து மூலிகை சொல்லி வச்சுக்கிறாங்க.
இதெல்லாம் யாரும் சொல்லாது, நமக்காக இறங்கி வந்து இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. மூலி நம்ம சாப்பிட வரணும், சரி ஆகாரம். ஒரு பகலில் தூங்காதேங்கிறார். தூங்க என்ன நினைக்கிறோம், நம்ம தூங்கினா ரெஸ்ட்டுன்னு நினைக்கிறோம். டாக்டர் சொல்றாரு 6 hours தூங்கணும் அப்படிங்கிறார். ஆனால் நல்லா வந்து தூக்கத்தை ஒழிச்சேங்கிறார், தூங்க வேண்டாங்கிறார். ஆனால் தூங்கினா தான் நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறோம். நம்ம அனுபவம் என்னென்ன, தூங்கி இருந்தால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறோம். தூங்கினா அடுத்த உடம்பெல்லாம் வலிக்கிறது ஒன்றும் முடியல. இப்போ தூக்கம் அவசியம் தோணுது இல்லையா, அவர் தூங்க வேண்டாங்கிறார். எப்படி தூங்க வேண்டாம், தூங்காம எடுக்க முடியும் அப்படின்னா, நம்ம தூங்கும்போது என்ன ஆகுது, நம்முடைய மூளையிலேருந்து ஆழ்வட ரேஸ் உற்பத்தி ஆகுது. இந்த ரேஸ் தான் நம்ம புத்துணர்ச்சி கொடுக்குறோம் உடம்புக்கு. வந்து தியானம் தாம் பண்ணும் பொழுது மூளையிலேருந்து 1 மணி நேரம் தியானம் பண்ணுறவங்களுக்கு 10 நிமிஷம் எவ்வளோ ரேஸ் உற்பத்தி ஆகுமோ அவ்வளோ 1 மணி நேரத்தில் உற்பத்தி ஆகும். ஆனால் 1 மணி நேரம் தியானம் பண்ணால் 10 நிமிஷம் ஈக்குவல் ஆகும். தூங்க வேண்டிய அவசியம் இல்லை, தூங்க வராது. அதான் வெள்ளாடும் போது ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தூங்க பழம் செய்வானால் 1000 வருஷம் ஜீவித்திருப்பான்னு எழுதுறேன். 1000 வருஷம் ஜீவித்திருப்பான். தூக்கத்தை ஒழிக்கிற வழி இருக்குது, அதெல்லாம் சொல்லியிருக்கேன் பெரியவங்க. அதெல்லாம் சொல்லி நம்ம வந்து வாழும்பொழுது முதல்ல ஆகாரத்தை வந்து அவர் சொன்ன மாதிரி நம்ம ஆகாரத்தை பக்குவப்படுத்தணும்னா, இன்னொன்றுங்க, நம்ம ஆகாரம் பார்த்தீங்கன்னா இது வந்து குடல் வந்து ஜீரணம் பண்ணுது நம்ம உடம்புல. ஜீரணம் பண்ண பிறகு சக்தியை எடுக்குது, சகையை வெளித்தது. இப்படி மிஷின்லாம் உள்ள வேலை செய்யற உடம்புல. அப்போ அந்த மிஷின் நம்பி வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம எந்திரங்களில் ஒரு கோளாறு ஏற்பட்டால் மரணம் வந்துடும். அப்போ எந்த வரையும் நம்ம சாப்பிட்றோமோ, எப்படி தூங்குறோமோ அது வரையும் மரணம் உண்டு. சாப்பிட்றவங்க தூங்குறது மரணம் உண்டு. இந்த பேரை வச்சுக்க பாருங்க, சாப்பாடுன்னு பேர் இருக்கு. சாப்பாடுன்னா சாவுக்கு பட்ட பாடு சாப்பாடு. அது சாப்பிட்டா தூங்க மரணம் உண்டு. இப்போ சாப்பாடு இல்லாமல் இருக்கணும், தூக்கம் இல்லாமல் இருக்கணும், அப்போ மரணம் ஜெயிக்கலாம். இது வந்து பெரியவங்களுக்கு தெரியாதா, கொண்டாரு தான் கண்டுபிடிச்சாரா, முன்னாள் தெரியாதுன்னா எல்லாரும் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. மகா சிவராத்திரின்னு வந்து பார்த்தீங்களா, சைவத்தில் மகா சிவராத்திரி வச்சுருக்காங்க. அங்கே என்ன செய்யணும், பரவாயில்ல சாப்பிடக்கூடாது, அதில் தூங்கக்கூடாது இல்லையா. ஏன் வச்சாங்க அப்படி, அதாவது தினம் சாப்பிட்றியே, தினம் தூங்குறியே, சாப்பாடு இல்லாமல் தூங்கலாம் வர வாழ்க்கை ஒன்று இருக்குப்பா, இந்த வாழ்க்கையை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி சாம்பிளாக வச்சாங்க. சிவராத்திரியும் வைகுண்ட அவசியமாக வைஷ்ணவத்தில், சைவத்தில் மகா சிவராத்திரி, வைஷ்ணவத்தில் வைகுண்ட அவசியம். பரவாயில்ல சாப்பிடாதே, தூங்காதே, சாம்பிளாக வச்சாங்க. ஆனால் நம்ம என்ன செய்யறது தெரியுமா, அன்னைக்கு பால் பழம் சாப்பிட்றோம். அன்னைக்கு நல்ல டைஜஸ்ட் நல்ல சத்துள்ள உணவு சாப்பிட்றோம். சாப்பிடாம அன்னைக்கு நிறைய சாப்பிட்றோம். முடிச்சுட்டு இருக்கிறது 3 சினிமா பார்க்குறோம். 3 சினிமா போடுறோம் அன்னைக்கு. அப்படி இருந்தால் என்ன பெரியவங்க பெரிய வச்சிருக்காங்க, பெரியவங்க சாப்பிடாம இருக்கு வச்சிருக்காங்க. இது வழி நம்ம வந்து வழி தெரிஞ்சுக்கல, என்னோட சாப்பிடாம தெரிஞ்சுக்கலாம். மிஷின் நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். மிஷின் நம்பி வாழற வரைக்கும் மரணம் உண்டு. அப்போ உணவு இல்லைன்னா மிஷினுக்கு வேலை இல்லை, இது வேலை இல்லைன்னா மரணம் வராது. உணவு இல்லாமல் இருக்க முடியுமா, அது வழியாக நம்ம பார்க்கலாம். அதான் வல்லாச்சு என்ன சொல்கிறாங்க, நம்ம உடம்புல வந்து சுடச்சுட தனமதியா தவம் சுடன்னு சொன்னோம் இல்லையா, உடம்பை தவத்தால் சுடணும்னு சொல்லி இப்படி தவம் பண்ணும் பொழுது நல்ல உஷ்ணம் உண்டாகும். பாராயணம் பண்ணுற பாருங்க, பாட பக்தி பாராயணம் பண்ணுறோம் இல்லையா, பாராயணம் பண்ணும் பொழுது உண்மையாகவே அந்த பாடலை உண்மையை பொருள் புரிஞ்சு நல்ல லயமாகி பாடினோம்னா நல்ல உஷ்ணம் உண்டாகும். இது மாதிரி பேசுறது பாருங்க, இது மாதிரி பேசும்போது நல்ல உஷ்ணம் உண்டாகும். இந்த நல்ல உஷ்ணம் உண்டாகும். அந்த உஷ்ணத்தை நம்ம காப்பாற்றணும்னா உஷ்ணம் வரும்பொழுது ஆகாரம் குறையும். அதே நேரத்தில் அந்த ஆகாரம் குறையும் பாருங்க, தியானம் மயமாக போச்சு பாருங்கிற நம்ம தியானம் பண்ணும் பொழுது தியானம் பண்ணுறோமா சரியாக பண்ணுறோம், அடையாளம் என்னென்ன, ஆகாரம் குறையணும். நீ 10 இட்லி சாப்பிட்ட மாணி தியானம் பண்ண அது 10 8 ஆகணும், 6 ஆகணும், 5 ஆகணும், 4 ஆகணும், 15 ஆகணும். தூங்குற நேரம் வந்து அதே போல் நீ 7 மணி நேரம் தூங்கணும்னு சொன்னால் தூங்க நேரம் குறைஞ்சுட்டே வரணும், தூக்கம் குறையணும். தூக்கம் குறைஞ்சாலும் டயர்னஸ் வரக்கூடாது. இதுதான் அடையாளம். தியானம் வந்து சரியாக பண்ணுறது அடையாளம். இது இதெல்லாம் எப்படி பண்ணாலும் அதெல்லாம் கொஞ்சம் பொறுத்து பார்க்கலாம். இப்படி செய்யணும், என்ன செய்யணும் சொல்லி செஞ்சோமானால் ஆகாரம் குறையும், தூக்கம் குறையும். ஆகாரம் குறைய ஆயுள் நீடிக்கும். ஏன்னா மிஷின் வேலை குறைஞ்சி போச்சுல்ல, கொஞ்சம் வேலை குறைஞ்சி போச்சுன்னா நீடிச்சு உழைக்கும்.
அதனால் ஆகாரம் குறையணும், தூக்கம் குறையணும், வழியெல்லாம் வந்து நல்லா சொல்லிருக்காங்க. இப்போ இது வந்து வருது, இது நல்ல விஷயம் உண்டா இல்லையா? அது கெடுக்கிறது எதுன்னா கோபம். முதல்ல நம்ம கெடுக்கிறது கோபம் தாங்க. வள்ளுவன் சொன்னான், நேற்றே பார்த்தேன் இதை, தன்னை தாங்காக்கில் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம்னு வள்ளுவன் எழுதினான். நம்ம படிச்சிருக்கிறோம், ஆனால் பிரயோஜனப்படல. வள்ளுவர் சொல்லும் பொழுது இந்த கோபம் வந்து என்ன பண்ணணும், தவத்தை அழிக்குங்கிறாரு. தவத்தை அழிக்கும் சினத்தை அழிச்சுன்னு பாடலாம். இந்த கோபத்தை, அந்த கோபம் வந்து எதிர்ப்பு. ஒரு பக்கம் நம்ம வந்து தியானம்லாம் பண்ணா கூட, பக்தி பண்ணா கூட, இந்த கோபத்தை விடாததால இந்த கோபம் என்ன செய்யுது, பக்தியினால் வந்த நல்ல விஷயத்தை இந்த கோபம் வந்து அழிச்சுடுது. அழிக்கிறதுனால நம்ம யாரும் வந்து பலன் அடையலை. அதனால நம்ம முதல்ல வந்து ஆகாரத்தில் ஜாகிரதையா இருக்கணும். அப்புறம் தூக்கம், உறக்கத்தை வந்து குறைக்கணும். அப்புறம் மைதனம், அப்புறம் பயம். இந்த 4 நம்மளோட நஷ்டப்படுத்துறது. நமக்கு காரணம் வந்து பிணி, மூப்பு, பயம், 4 தான் மரணத்துக்கு காரணம். பிணிங்கிறது என்ன அப்படின்னா நோய். நோய் ஏன் வருதுன்னா ஆகாரத்தால் தான் நோய் வருதுங்க. 90% வியாதி வந்து ஆகாரத்தால் தான் வருது. அப்புறம் 10% வந்து குணத்தால் வருது. நம்ம குணங்கள் தான் காரணம். அதனால ஆகாரத்தையும் குணத்தையும் சீர்படுத்தணும். சீர்படுத்தினா அந்த நோயெல்லாம் குறையும். பிணியினால் நோய் குறையும். பிணி இருக்காது, பிணிலாம் வாழணும். பிணி. அப்புறம் மூப்பு, ஓல்டேஜ் வருது இல்லையா? ஓல்டேஜ் ஏன் வந்தது? உடம்பு உழைச்சாலும் ஓல்டேஜ் வந்து, மிஷினாக உழைச்ச ஓல்டேஜ் வந்து. தாம் பண்ணுறவங்களுக்கு ஓல்டேஜ் வராது. எப்போ இளமையாக இருப்பாங்க, ஓல்டேஜ் வராது, மூப்பு வராது. பிணி, மூப்பு. அப்புறம் வந்து பயம். பயம் யாருக்கு வரும்? ஆதரவு இல்லாதவங்க பயம் வரும். ஆனால் அவன் துணையாக இருக்கிறான் அப்படிங்கிற தைரியம் இருந்ததுன்னா, விளக்கம் இருந்ததுன்னா அவனுக்கு பயம் வராது. என்ன அவன் இருக்கு, நான் பார்த்துக்கிறான், எனக்கு அவன்கிட்ட பிடிச்சிருங்க, எல்லாம் நீ பார்த்து சொல்லிடுங்க. நம்ம வந்து 3 இருக்குங்க. அதாவது உடல், பொருள், ஆவின்னு சொல்லுவாங்க. 3 அவனுக்கு பிடிச்சிருங்க. தேகத்து மேலே பற்று வேண்டாம், உயிர் மேலே பற்று வேண்டாம், நம்ம இன்பத்தை பற்று வேண்டாம், எல்லாத்தையும் அவனை விட்டுடுங்க. என்ன தரோம் அதை நம்ம அனுபவிப்போம். அப்படி வந்து பயம் வந்து பக்தியால் தான் பயத்தை போக முடியும். பயத்தை போக வேறு வழியே கிடையாது. பக்தி ஒன்று தான் பயத்தை போகும். பயம். துன்பமும் பக்தியால் தான் போகும். துன்பம் வினையால் வருது, அதுவும் பயத்தால் தான், பக்தியால் தான் போகும். வளர்த்து பொழுது வழிமுறை காமிக்கிறார். நம்ம தூங்கி எழுந்து என்ன செய்யணும், எப்படி வாழணும், எப்படி பக்தி பண்ணணும், இது வந்து வழக்காக பூரா விளாட கொடுத்துட்டு வராரு. வரும்போது நம்ம வந்து நல்ல நம்ம அந்த அழிஞ்சாலே அடையலாம். இப்போ வந்து வழி என்னன்னா, இப்போ நம்ம என்ன செய்யறோம் பாருங்க, இந்த உடம்பு எப்படி இருக்க முடியும், நோய் இல்லாமல் எப்படி இருக்க முடியும், பெரிய சொன்னா பார்த்துக்கணும். அதே நேரத்தில் ஆன்மீகம் கொஞ்சம் பார்த்துக்கலாம். ட்ரையாக அப்படி எந்த கஷ்டம். ஆன்மீகத்தில் வரும்போது ஆன்மீகத்தில் நிறைய ரகசியம்லாம் இருக்குன்னு பார்த்தீங்களா? இப்போ வந்து அபிஷேகம் பண்ணான்னு சொன்னாங்க இல்லையா? இது என்னென்ன, நம்ம தியானம் பண்ணும் பொழுது, தவம் பண்ணும் பொழுது என்ன அனுபவம் வருமோ, சாலை வந்து 2 பேரும் சொந்தம். சம்சாரிகளுக்கும் சன்னியாசிகளுக்கும். சம்சாரிகளுக்காக தான் சாமியை கிழக்க வச்சிருக்கிறாங்க. அதாவது கிழக்கு வந்து ஜட தேகம் கொடுக்கும், மேற்கு வந்து பணம் செல்வம் கொடுக்கும். சம்சாரிகளுக்கு ஜட தேகமும் செல்வமும் போடும். அதாவது நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் தான் போடும் சம்சாரிகளுக்கு. சன்னியாசிகளுக்கு தட்சாவதி சிலை வச்சிருக்காங்க. தட்சாவதி சிலை வந்து சன்னியாசிகளுக்கு அவனுக்கு ஞானம் வேணும், தெற்கு வைக்கிற ஞானம். வடக்கு நோக்கி பார்க்கறது வந்து மனம் சுத்தமாக இருக்கும், அதை அவனை வச்சிருக்காங்க. அங்கே இப்போ வந்து விபி தராங்க இல்லையா கோயிலில், சிவாத்திரம் அபிஷேகம் பண்ணுறாங்க பாருங்க. அபிஷேகம் பண்ணுறது ஏன் பண்ணுறாங்கன்னு சொன்னால், சன்னியாசிகள் தாம் பண்ணுறாங்க பாருங்க. என்ன அனுபவம் இருக்கோ அந்த அனுபவத்தை வந்து தவத்தில் காமிக்கிறாங்க, அபிஷேகத்தில் காமிக்கிறாங்க. தவம் பண்ணுறவங்களுக்கு நாக்கு நுண்ணியில் பால் போல ஒரு அமுதம் சுரக்குமா. அதுக்கப்புறம் வந்து நாக்கு உள்ள அடி நாக்கில் மேலே தயிர் போல புளிப்பா ஒரு அமுதம் சுரக்குமா. இப்படி வரதெல்லாம் அபிஷேகமாக பண்ணி காமிக்கிறாங்க. என்னென்ன அனுபவம் வரும் அப்படின்னு சொல்லி. அனுபவத்தில் கடைசியாக வரும்போது வெள்ளுடி தெரியுமா. ஆண்டாள் நீங்கள் எந்த ஒருத்தர் வழிபாடு பண்ணதாலும் புறத்தில் தவம் பண்ணமானால் ஒளியாகத்தான் காட்சி கிடைக்கும். உள்ள அந்த ஒளி வந்து பேரொழியாக கிடைக்குமா. சொல்ல அர்ப்பணம் செய்தினார். பேரொழி தெரியும். பேரொழிக்கு அப்புறம் உள்ள பொன்னொழி தெரியுமா. உள்ளதான் இளம் செவ்வொழி தெரியும். 3 தான் வல்லார அனுபவம் கொடுக்குறாரு. சைவத்தில் என்ன பண்ண தெரியுங்களா இது பண்ணுறதுக்கு? நெத்தில் விபூதி பட்டை போட்டாங்க. கொஞ்சம் 3 பட்டை விபூதி பட்டை போட்டாங்க இல்லையா? விபூதி போடுவாங்க, சந்தன போட்டு வைப்பாங்க, அப்புறம் உள்ள குங்குமம் வைப்பாங்க. அனுபவத்தை பெரியவங்க என்ன பண்ண காமிச்சிருக்காங்க. நெத்திக்குள்ள
வெள்ளொளி தெரியும்டா, உள்ள பொன்னொழி தெரியும், சந்தனம் உள்ள இறைவன் செவ்வொழியா இல்லை இருக்கிறான். செத்தில பார்க்கணும், நெத்தில போட்டு காமிச்சாங்க. நான் வந்து திண்ணூறு அணியணுமே தவிர, சந்தனம் வைக்கணுமே தவிர அனுபவத்தை நான் உள்ள போனதே இல்லை, முயற்சி பண்ணதே இல்லை. அந்த அனுபவத்தை தான் அங்கே காமிச்சாங்க. வெள்ளொளி தான் விபூதி அபிஷேகம், பொன்னொழி தான் சந்தனாபிஷேகம். பொன்னொழி கண்டாச்சுன்னா அனுபவம் முடிஞ்சு போச்சு. ஆனால் அப்புறம் வேறு அனுபவம் கிடையாது. அதனால் சந்தனத்துக்கு அப்புறம் வேறு அபிஷேகம் பண்ண மாட்டாங்க. ஆண்டாள் சேவை தான் அப்புறம். அதனால் அபிஷேகத்தை நிறுத்திட்டாங்க. சடங்கை செஞ்சு காமிச்சிருக்காங்க. நம்ம விளக்கம் தெரியாமல் அபிஷேகம் பண்ணுறதை பார்த்துட்டு இருக்கிறோம். திவாதம் பண்ணுறாங்க இல்லையா, திவாதம் பண்ணும்போது கற்பூரத்தை ஆராதனை பண்ணுறாங்க. இந்த கற்பூரத்தை வந்து நமக்கு தொட்டு கண்ணில் ஒத்திக்கிறோம் இல்லையா. ஏன் இந்த கண்ணில் ஒத்திக்கிறோம்? இந்த ஆண்டவனை இந்த கண்ணால் நான் பார்ப்பேன், நான் பார்த்து விடுறேன்னு சொல்லி சொல்கிறது தான் ஒரு கண்ணில் ஒத்திக்கிறோம். நம்ம கண்ணை ஆண்டவனை பார்க்கணுங்கிற எண்ணம் யாருக்கும் வரதில்லை, நான் பார்க்கறது இல்லை. சுற்றி வந்து விபூதி கொடுத்தாங்க பார்த்தீங்களா, இந்த விபூதியை வாங்கி இப்போ 3 கையில் நசுக்கி தான் நெத்தியில் போதும், 3 வேலை நசுக்கி தான் போதும் இல்லையா. விபூதிங்கிறது என்னன்னு சொன்னால், பசுடைய மரத்தை எரித்து சாம்பலாக்கி விபூதியாக கொடுக்குறாங்க. பசு மரங்கிறது தான் மாடு நினைக்க வேண்டாம், நாமெல்லாம் பசு, இறைவன் தான் பதி, அவன் பதி, நாமெல்லாம் பசு. வேதம் வந்து 11, ஆணவம் சொல்கிறது வேதம், அகம் வந்து 11, ஜீவனுக்கு சொல்கிறது, புராணம் வந்து 11, ஜனனுக்கும் ஜீவனுக்குள்ள சொல்றது புராணங்கள். இதுதான் பெரிய எடுத்துக்கிறாங்க. அதனால விபூதியில் வந்து உங்களுக்கு மலாக்கிறது என்னன்னா பசு ஜனம் பாருங்க, நாம தான் பசு, நம்மகிட்ட தான் எல்லாம் இருக்கு. இப்போ நான் வந்து முருகனை வணங்குறேன், விநாயகர் வணங்குறாரு, சிவனை வணங்குறாரு, ஒருத்தர் அல்லா வணங்குறான், ஒரு சாமி வணங்குறோம். எல்லாம் எங்க இருக்கு? நம்ம மனசுல தான் இருக்கு. நம்மளாம் பசு, நம்ம மனசு தான் எல்லா சாமியும் இருக்குன்னு சொல்லி பசு படம் போட்டு சில சாமி அதை போட்டாங்க. இந்த பசுங்கிறது நம்ம தான் தெரிஞ்சுக்காம நான் பசு தொட்டு கும்பிட்டு வரோம். பசுங்கிறது நம்ம தான் பசு, எல்லா கடை நம்ம கொண்டு தான் இருக்கிறாங்க தான் பசு பொண்ணு படம் காமிச்சாங்க. அந்த ஒன்றும் நமக்கு தெரியல. அதுபோல் விபூதி கொடுத்தாங்க இல்லையா, இந்த விபூதியை வாங்கி பசு மரம் இல்லையா 3 இப்படி நசுக்கலை, 3 வரல நசுக்கிறோம். ஏன் தெரியுமா? இப்படி நசுக்கலாம் இல்லையா? ஏன் எப்படி நசுக்கிறோம்? 3 வரல, ஒரு வரல விட்டுணுமே. அதாவது ஆணவம், மாயை, தன் 3 மலம், அதான் மலம். பசுனுடைய மலம் என்னன்னா மும்மலம் தான் பசு மலம். மும்மலத்தை நசுக்கணும்ன்றதுக்காக தான் அப்படி வைக்கிறோம். இந்த மும்மரத்தை நசுக்கணும், நசுக்கே நெச்சலை போட்டுக்குவோம். இப்போ திருநெல் நெச்சலில் போட்டால் சீதாலாம் போயிடும் வருத்தம். இந்த மும்மரத்தை நசுக்கணும் அதாவது விபூதி ஏன் கொடுத்தாங்கன்னா, இம்மரத்தை உங்கள்கிட்ட மும்மரம் இருக்கு, ஆணவம் இருக்கு, மாயை இருக்கு, கர்மா இருக்கு, முனைய நசுக்கு, அதுக்காக நம்ம விபூதி கொடுத்தாங்க. நம்ம அந்த விபூதி கொடுத்த பர்பஸ் தெரியாம விபூதி மாதம் போட்டு நம்ம சைவங்கிற விபூதி போட்டு போயிடலாம். ஆணவம் இருக்கு, ஆணவம் இருக்கிறதுனால அது வந்து நாம தான் தற்பரம் இருக்கு இல்லையா, அது காரணம் ஆணவம் தான். அதுதான் மாயை. ஆசை நேரம் கர்மா தான் கர்மா. கர்மா செஞ்சால் பிறகு வேணா உண்டு. எல்லாமே அவன் செயல் இல்லை, வினையை வந்து நாம சேரும். ஆனா என்ன செஞ்சிருக்கிறான், மனுஷனுக்கு மாத்திரம் அல்ப சுதந்திரம் கொடுத்துருவான். அல்ப சுதந்திரம். மாட்டை வந்து கட்டி போடுறோம், பெரிய கயிறு வச்சு கட்டி போட்டோம்னா அவங்களும் அந்த மாடு படுத்துக்கலாம், இருந்தாலும் போகலாம். மாதிரி மனுஷனுக்கு மாத்திரம் ஆண்டா என்ன செஞ்சான், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் 4 கொடுத்தான். மனம் வந்து நினைக்கிறதுக்கு, புத்தி வந்து நல்லது விசாரிக்கிறதுக்கு, சித்தம் தீர்மானிக்கிறதுக்கு, அகங்காரம் செயல்படுறதுக்கு. 4 செயல்படுது, நமக்கு தெரியாம செயல்படுது. ஒருத்தர் வந்து இங்கே பார்த்தேன், இப்போ வந்து ஒரு ஊரில் மதுரையில் பார்க்குறேன்னு வச்சுங்க. நான் பார்த்த உடனே சரி எங்கேயோ பார்த்தமே நிலப்படுறது பாருங்க. இந்த மனம் எங்கே பார்த்தோம் அவரு, சரி கேட்டு பார்க்கலாமே கேட்கலாமே அப்படின்னு சொல்லி புத்தி விசாரிக்குது, கேட்டு பார்க்கலாமே சொல்லி. சித்தம் தீர்மானம் கேட்டுருவோம். ஆகாரம் சார் உங்களை எங்கேயோ பார்த்தேன், எங்கே சார் பார்த்தேன் கேள்வி கேட்குறோம். இது ஒரு 4 வேலை செய்ய நமக்கு. 4 வேலை செய்ய பார்த்தீங்களா, இதுதான் மனதனுடைய கோலங்கள். இந்த மனம் வந்து 2 மனம் சொன்னா இல்லையா, இந்த மனம் வந்து மலங்களுக்கு காரணம் வந்து ஆணவம்லாம் மனசு பக்கம் தான். அதனால நம்ம என்ன செய்யணும், மனசை சுத்தணும், மலங்களை போக்கணும். யார் மனத்தை போய் நாம திருநூறு வைக்கிற அவசியம் இல்லை. மனத்தை போக்குறது திருநூறு வைக்கணும். திருநூறு வாங்கி சில பேர் என்ன செய்வாங்க, 3 பட்டையாக போடுவாங்க. சில பேர் வந்து என்ன பண்ணாங்க, அப்படி சும்மா போடுவாங்க. இது வந்து அங்கிருந்து முந்தியெல்லாம் எல்லா கோயில்லையும் சன்னியாசி இருந்தாங்க, சோமன் இருந்தாங்க. இப்போ ஒரு சின்ன விஷயம் சொல்ல பாருங்க, திருப்பதி வெங்கடேஸ்வரனுக்கு பவர் ஜாஸ்திங்கிறோம்.
பழனி முருகனுக்கு பவர் ஜாஸ்தி, திருச்செந்தூர் முருகனுக்கு பவர் ஜாஸ்தி, முருகனுக்கு பவர் ஜாஸ்திங்கிறோம். வெங்கடேஸ்வரன் ஒருத்தர் தானே, முருகன் ஒருத்தன் தானே. பழனி முருகன் மாத்திரம் பவர்னா பழனியில் ஒரு முருகன் ஒரு முருகன் ஒரு வெவ்வேறு முருகனாக இருக்கிறாங்க, ஒரே முருகன் தானே இருக்கிறேன். பழனி இருந்தானா திருச்செந்தூர் இருந்தானா எங்கே இருந்தானே ஒரே முருகன் தானே. அங்கே போய் கூப்பிட்டா தான் பவரா, கூப்பிட்டா பவர் இல்லையா? வெங்கடேஸ்வரன் திருப்பதி மலை தான் பவரா, இங்கே பவர் இல்லையா? நம்ம சிந்திக்கிறதே இல்லை. யார் நான் சொன்னாலும் நம்ம அப்படியே ஒத்துன்னு செஞ்சுட்டு இருக்கிறோம். முருகன் ஒருத்தன் தானே. ஏன் அப்படி சொன்னாங்க பெரியவங்க? அது தப்பு இல்லை, நான் புரிஞ்சுக்கணும். அதான் என்னென்ன ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு ஒரு சித்தர் இருந்திருக்கார். அவர் தவம் பண்ணுறாருங்க. திருப்பதியில் பொங்கடா முனிவர் இருந்தார். அது தவம் பண்ண இடம். அது கொஞ்சம் தவம் பண்ணும் பொழுது உடம்புலேருந்து அந்த உஷ்ண கதிர்கள் வெளியாகும், வைப்ரேஷன் வெளியாகும். கதிர் அங்கே நிறைஞ்சிருக்கும். அதில் பேசும் பொழுது வார்த்தையெல்லாம் இருப்பாருங்க, ஞானிகள் வார்த்தையெல்லாம் மந்திரம். மந்திரம்னு என்னன்னா நிறைய மாந்திரம் மொழி தான் மந்திரம். அமைச்சுவாயா சொல்லலாம் நிறைய மாந்திரம் சொன்ன மந்திரம் எல்லாம் மந்திரம். அது ஒலி இருக்கு பார்த்தீங்களா, பேசுகிறோம் ஒலி வந்து இங்கே பூரா நிறைஞ்சிருக்கு, ஒலிகள் நிறைஞ்சிருக்கு. அது மாதிரி தவம் பண்ணாங்க பாருங்க, உடம்பு உஷ்ண கதிர்கள் வந்து அங்கே நிறைஞ்சிருக்கு. திருப்பதியில் அந்த உஷ்ண கதிர் நிறைஞ்சிருக்கு. பழனியில் வந்து போகர் இருந்தார், சிதம்பரத்தில் சுமர் இருந்தார். ஒவ்வொரு ஊரில் ஒருத்தர் இருந்தாங்க இல்லையா. மருதமலையில் பாம்பாடி சித்தர் இருந்தார். இப்படி இது எவ்வளோ சித்தர்கள் வந்து தவம் செஞ்சு அழகின இடம் தேடலாம். தஞ்சாவூரில் கரூராக இருந்தார். சித்தர்கள் தவம் செஞ்சு எந்த கோயில் அடக்கமாக இருக்கிறாங்களோ அந்த கோயிலில் அந்த வைப்ரேஷன் இருக்கும். நம்ம அந்த கோயிலுக்கு போனோமானால் வைப்ரேஷன் உடம்புல படும்பொழுது நம்ம ஞானஸ்தானம் நம்ம பேசுகிறோமே ஒலியெல்லாம் வந்து பார்த்தீங்களா, ஒலி காதல மாத்திரம் வரல, ஒலி அலையாக வந்து உடம்பு பூரா படுது. உடம்பு பூரா பட்டாரம் கூட காதாக அதை கிரகிக்குது. ஆனால் ஒலி அலைகள் வந்து உடம்பு முழுக்க படுது இல்லையா, இதுதான் ஞானஸ்தானம் சொல்கிறது. உடம்பு ஞானஸ்தானம் ஒரு வைப்ரேஷன் அங்கெல்லாம் இருக்குது. அந்த கோயிலுக்கு போகலாம். நம்மளை வந்து அங்கே சித்தர் அடங்கி இருக்கிறாரு, அங்கே போனால் வந்து நல்லதுன்னு சொன்னோம்னு நம்ம போக மாட்டோம். அங்கே என்ன பண்ணாங்க, சாமிக்கு பவர் இருக்குது, சாமி பவர் வச்சா சாமிக்கு பவர் இருக்கு, அங்கே போனால் நமக்கு நல்லது, அது சாமி பவர். இப்போ சாமியாக நம்ம அங்கே போகிறோம், வைப்ரேஷன் தன்னால் நமக்கு ஏற்படும். இப்படி வினைகள் பாவங்கள் பார்த்தீங்களா, அந்த தாக்கம் வந்து ரொம்ப குறையும். அதெல்லாம் போனால் தாக்கம் குறையும். அதுதான் அங்கெல்லாம் போகிறது. இப்படி பெரியவங்க ஏற்படுத்தி வச்சுருக்காங்க, நமக்கு இதெல்லாம் தெரியாமல் வச்சுருக்காங்க பெரியவங்க. அதே போல் இன்னொன்று கூடங்க, பழனி போல மொட்டை அடிக்கணும் இல்லை. ஏன் மொட்டை அடிக்கணும்? ஏன் மொட்டை அடிக்கணும்? ஒரு வந்து ஞானமே வடிவானவன் இல்லையா, ஞானமே வடிவாக இருந்தவன் ஒரு பழத்துக்கு ஆசைப்பட்டான், இந்த பழம் கிடைக்கல. பழம் கிடைக்காத போனோடனே கோச்சிருந்து ஆண்டியா போயிட்டான். என்ன அர்த்தம்? ஞானமே வடிவாக இருந்தா கூட, ஞானியா இருந்தா கூட எவன் ஒருத்தன் ஆசைப்படுறானோ அந்த ஆசை வந்து ஏமாற்றத்தை கொடுக்கும். ஏமாற்றம் வந்து கோபத்தை ஆட்பட்டுடுவான். கோபப்பட்டான்னா அவன் ஆண்டி ஆயிடுவான். அவன் ஞானம் தான் போச்சு, ஆண்டி ஆயிட்டான். தலையெல்லாம் முட்டை வச்சாங்க. நாம் வந்து அது மாதிரி இல்லாம நம்ம கோபத்தை விடணும்னு காட்டுறதுக்காக தலையை மொட்டை அடிக்க சொன்னாங்க. நம்ம போய் மொட்டை அடிச்சு வந்துருக்குறோம், அவ்வளவுதான். ஆனால் கோபத்தில் நான் யாரும் விட்டது அங்கே விட்டுட்டு வர்றது கிடையாது. அதெல்லாம் விடணும். பெரிய வந்து என்ன செய்யணும், எல்லாத்தையும் நம்ம செஞ்சு வச்சிருக்காங்க. நமக்கு இப்போ அபிஷேகம் பண்ண வச்சுருட்டேன், பூஜை பண்ண வச்சுருட்டேன், சுற்றி வந்து உட்காரமில்ல கோயிலில். ஏன் உட்காரணும்? கோயிலில் உள்ள நுழைஞ்சல இருந்து சரி என்னென்ன சடங்கு செஞ்சாங்க, ஏன் செஞ்சாங்க, சிந்தனை பண்ணி பார்த்து முடிவு எடுத்துட்டு வெளியே போகணும்னு உட்கார சொன்னாங்க. நான் உட்காந்து தேங்காய் நறுக்கி சாப்பிட்டு வந்தோம், ஒன்றும் செய்யறதில்லை. அதே மாதிரி கோயில் திருவிழா நடத்துறாங்க பார்த்தீங்கன்னா, ஏன் சாமி ஊரில் ஒரு திருவிழா வைக்கிறாங்கல்ல, ஏன் திருவிழா வச்சாங்க? உடம்புல பணம் உள்ளவங்க கோயிலுக்கு ஆண்டாங்க நமஸ்காரம் பண்ணுவாங்க. வயசானவங்க, நோயாளிங்க, குழந்தைங்க அவங்க வெளியே போக முடியாது இல்லையா, ஆண்டை வந்து காட்சி விடுறான். வந்து அவன் திருவிழா அவன் வந்து காட்சி விடுறான். அதுதான் திருவிழா எடுத்து ஆண்டை வர வச்சாங்க. வரவேண்டியவங்க என்ன பண்ணாங்க, வாகனத்தால் ஏற்றி விடுறாங்க. எல்லா சாமி வாகனம் இருக்கு இல்லையா, ஏன் வாகனம் ஆண்டவனுக்கு? நம்ம என்ன சொல்றோம், ஆண்டை வந்து எங்கும் நிறைந்தாலும் சொல்றோம் இல்லையா. எங்கும் நிறைந்த கடவுளுக்கு ஏறி வர வாகனம் ஏன்னு சீகாக்காரன் கேள்வி கேட்டான். நெய்வேலியில் வந்து கேள்வி கேட்டான், ஏறி வர வாகனம் ஏன், சத்தியாதர்களுக்கு கதவு போட்டு சாவி ஏன்லாம் கேள்வி கேட்டாங்க. ஆண்டவர் வாகனம் ஏன் வச்சா பெரியவங்க? இதெல்லாம் தத்துவங்க. ஒவ்வொரு வாகனமும் தத்துவம். பாம்பு நாகவாகனம் பார்த்தீங்கன்னா அது மூச்சு காத்து தான் வாகனம், இப்படி மூச்சு காத்து. குதிரை பார்த்தீங்கன்னா மனசு தான் குதிரை. எட்டாம் குதிரை வைப்பாங்க, எட்டாம் குதிரை. குதிரை சாமி வரும்போது பார்த்தீங்கன்னா
குதிரை மேலே சாமி இருக்காது, குதிரை வாங்க தனியாக இருக்கும். இப்போ ஸ்டூல் போட்டு ஸ்டூல் மேலே சாமி வச்சுருப்பாங்க. ஒருத்தர் தான் குதிரை ஆடிட்டே வருவார் பின்னாடி. இந்த குதிரை இருப்பதுங்க, இந்த மனம் தான் குதிரை. குதிரை வந்து ஆண்டாலும் எப்படி ஏற்றுக்காது, தனி தான் இருக்கும். கோயிலுக்கு வந்தால் கூட நம்ம என்ன பண்ணுவோம், சாமியெல்லாம் நிற்போம். மனம் வந்து வெளியில் இருக்கும், சாமிகிட்ட இருக்காது. பாராயணம் பண்ணுவோம், வாய்ப்பாட்டு சொல்லும், ஆனால் மனம் வந்து எங்கேயும் இருக்கும். இதான் குதிரை வந்து தனியாக தான் ஆடும், மனம் தனியாக தான் ஆடின்னு இருக்கு. ஆண்டவர் உட்காந்து காட்டா வச்சுருந்தாங்க. அதே மாதிரி தான் மாணிக்காவது பேசணும் இல்லையா, நரி பரியாச்சுறாங்க இல்லையா, மனம் தான் நரி. இப்போ சர்க்கஸ் காட்டுறானே, சிங்கத்தை பழக்கப்படுத்திட்டான், யானையை பழக்கப்படுத்திட்டான், குதிரை பழக்கப்படுத்திட்டான். எவனா நரியை பழக்கப்படுத்திருக்காரா? இந்த சர்க்கஸ் நரி வச்சு வச்சா காமிட்டா சர்க்கஸில் நரியை பழக்கப்படுத்த முடியாது. நரி வச்சு பழக்கப்படுத்தவே கிடையாது. சர்க்கஸ் சிங்கம் புலியெல்லாம் இருக்கும், யானை இருக்கும், நரி இருக்காது. நரி பண்ண முடியாது. நம்ம மனசு வந்து நரி. இந்த நரி ஆண்டை வந்து குதிரை ஆக்கினான், குதிரையாக வந்தது. ராத்திரி ஆன உடனே பகலில் வந்து எப்படி தெரியுங்களா, நல்லா பேசிட்டுருக்குறோம். பகலில் பக்தன் மாதிரி இருப்போம், நல்லவன் மாதிரி இருப்போம். நம்ம தீய குணம்லாம் ராத்திரி தான் வெளியே வரும். இதான் நரி, பகலில் நரி வந்து பரியாக வந்தது, ராத்திரி மறுபடியும் நிறையா போய் இருந்த பரி சாப்பிட்டு போயிடுச்சு. இதான் மாநில நல்ல தத்துவம். அது ஆனால் நம்ம வந்து ஒன்றும் பெரிய என்ன பண்ணுறாங்க, நமக்கு இதெல்லாம் எழுதி வச்சுருக்கிறாங்க. அதனால் நம்ம எழுந்தலேருந்து போட்ட வரைக்கும் இருக்காங்க. நமக்கு ஆகாரம், மைதானம், பயம் இதெல்லாம் சொல்லாது இல்லையா, இதெல்லாம் வச்ச பிறகு நம்ம என்ன செய்யணும்னா, ஒவ்வொருத்தரும் அருள் நடக்க முன்னாலே முதல்ல அருள் வேணும். அருளுக்கு ஒரே வழி இறக்கம்தான், தயவு தான் அருளுக்கு வர வழி. அதுக்கு பிறகு ஆண்டனே அடையணும். நம்ம இந்த உடம்புல ஆண்டன் அடையணும், இந்த உடம்புல ஆண்டன் அடைய முடியும். அது வழிதான் சொல்ல போயிருந்தாங்க. நம்ம வந்து அவருடைய பிள்ளையா நடந்துக்கணும். அவருடைய பிள்ளையா இருந்தோம்னா அடைஞ்சிடலாம். அதே வற்பால நிறைய பாடல் உடனே சொல்றாரு. தெய்வனி மாலை இதெல்லாம் உங்களால் தெரிஞ்சு பண்ணலாம், நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அது பாடல் பூரா வரையும் அப்படி குணம்லாம் எடுத்து சொல்றார். ஆண்டவனே